ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களோட ஆட்சி காலத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். 1977 1987 வரைக்கும் எம்ஜி ராமச்சந்திரனோட ஆட்சி காலம் எப்படி இருந்தது, அவர் என்னென்ன பண்ணியிருக்காரு, அவரோட வாழ்க்கை வரலாறு, அதிமுகவோட எழுச்சி, அதுக்கப்புறம் எம்ஜிஆர் ஆட்சி ஃபஸ்ட்டு நடந்த தேர்தலில் எப்படி ஜெயிச்சிருப்பார், அதுக்கப்புறம் நாடாளுமன்ற தேர்தலில் 1980 எப்படி ஜெயிச்சிருப்பார், அப்புறம் சட்டப்பேரவை தேர்தல் எப்படி மேற்கொண்டிருப்பார், அப்புறம் செகண்ட் டைம் எப்படி ஆட்சி அமைச்சிருப்பார், அப்புறம் பொது தேர்தல் 84 எப்படி ஜெயிச்சிருப்பார், இது எல்லாத்தையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம பிடிஎஃப்குள்ளே போகலாம். எப்பவும் போல தான் சரியா. தற்கால தமிழ்நாட்டு வரலாறு பேராசிரியர் கா வெங்கடேசன் அவர்களோட புக்கில் இருந்து தான் நம்ம பார்த்துக்கிட்டு டெய்லியுமே வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். சரி பாருங்கள், ஏன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்போ அவரோட புக்கு இப்போ ரொம்ப இதாக போயிட்டுருக்கு சரியா. அதாவது எல்லாருமே இப்போ தான் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நாமளும் அது தகுந்த மாதிரி நம்மளை தயார்படுத்திக்கணும். ஏன்னா நிறைய கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறது எல்லாமே அந்த புக்கில் இருந்து தான் நம்ம கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 4 புக்கை நம்ம ஃபினிஷ் பண்ணி ஆகணும். என்னென்ன புக் அப்படின்னா தற்கால தமிழ்நாட்டு வரலாறு, இந்திய சுதந்திர போராட்ட இந்திய விடுதலை போராட்ட வரலாறு இந்த புக்கு, அதுக்கப்புறம் பண்டைய கால இந்திய வரலாறுன்னு ஒரு புக் இருக்குது, அப்புறம் நவீன கால இந்திய வரலாறு, இதெல்லாம் நம்ம இடைக்கால இந்திய வரலாறு, இதெல்லாம் நம்ம படித்து தான் ஆகணும் இந்த 4 புக்கும். ஓகேவா? சரி பாருங்கள், எம்ஜி ராமச்சந்திரனோட ஆட்சி 1977 1987. வறுமை, நம்ம எப்போவுமே பாருங்கள் ஒரு டாபிக் போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யாராவது ஏதாவது ஒரு கூற்று சொல்லிடுவாங்க, அதை யார் சொன்னதுன்றதை நம்ம எப்பவுமே பார்த்து வச்சுக்கணும். வறுமை கோட்டின் கீழே உள்ள மக்கள் எந்த சமூகத்தினராக இருந்தாலும் அவர்களின் வாழ்க்கை தரம் உயர முன்னுரிமை கொடுத்து பாடுபடுவோம். இப்படி சொன்னது யார்? எம்ஜிஆர். வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள மக்கள் எந்த சமூகத்தினராக இருந்தாலுமே அவங்களோட வாழ்க்கை தரத்தை உயர நம்ம முன்னுரிமை கொடுத்து பாடுபடணும், இப்படி சொன்னது எம்ஜிஆர். அடுத்து பாருங்கள், எம்ஜிஆரோட வாழ்க்கை வரலாறு. இலங்கையில் அவரோட இளமை காலம் எப்படி இருந்தது அதுதான் இங்கே சொல்ல வராங்க. மருதூர் கோபாலன் ராமச்சந்திரன், அதுதான் எம்ஜிஆர் அப்படின்னா அதுதான் மருதூர் கோபாலன் ராமச்சந்திரன். பாருங்கள், 1987 ஜனவரி 14 இலங்கையில் உள்ள கண்டியில் கேரள நாயர் சமூகத்தை சேர்ந்த கோபால மேனனுக்கும் மருதூர் சத்தியபாமாவுக்கும் மகனாக பிறந்தார். இவரது மூத்த சகோதரர் சக்கரபாணி, இவங்க அண்ணன் பேர் சக்கரபாணி. கோபால மேனன் இலங்கைக்கு செல்வதற்கு முன் மேஜிஸ்ட்ரேட்டாக பணியாற்றியவர். யார்? கோபால மேனன். அவங்க அப்பா ஒரு இலங்கைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு மேஜிஸ்ட்ரேட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பார். இவர்கள் தாய் வழி குடும்ப மரபை சேர்ந்தவர்களாகையால் ராமச்சந்திரன் பெயரில் மருதூர் சேர்க்கப்பட்டது. என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள், இவங்க தாய் வழி குடும்ப மரபு, அதனால தான் ராமச்சந்திரனோட பெயருக்கு முன்னாடி மருதூர் அப்படின்ற ஒரு ஊர் சேர்த்துருக்குறாங்க. ஏன்னா அந்த மருதூரை சேர்ந்தவங்க தான் அவங்க அம்மா சத்தியபாமா அப்படின்றவங்க. அடுத்து பாருங்கள், இந்த மரபுப்படி குடும்ப சொத்து சின்னம்மாவிடம் சென்று விட்டதால் கோபால மேனன் குடும்பத்துடன் தாயகம் திரும்பினார். தந்தை அகால மரணமடைந்ததால் 1920 குடும்பம் வறுமையின் பிடியில் சிக்கியது. 1920 ரொம்ப வறுமையாக இருக்கிறாங்க. யார்? எம்ஜிஆரோட ஃபேமிலி, எம்ஜிஆர். ஓகேவா? பாருங்கள், அடுத்தது நாடக வாழ்க்கை. விதவை சத்தியபாமா தனது 2 மகன்களையும் அழைத்து கொண்டு அவரது தம்பி நாராயணன் வசித்த கும்பகோணத்துக்கு சென்றார். எங்கே போகிறாங்க? இவங்க 2 பேர்த்தையும் பார்த்தீங்கன்னா கூட்டிக்கிட்டு எங்கே போகிறாங்க அப்படின்னா அவங்களோட தம்பி சத்தியபாமா இருக்காங்கல்ல, அவங்களோட தம்பி வீட்டுக்கு போகிறாங்க. அவங்களோட தம்பி பேர் என்னன்னா நாராயணன். அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. எங்கன்னா கும்பகோணத்துக்கு. அங்கே மதுரையில் ஒரிஜினல் பாய்ஸ் நாடக கம்பெனியில் பின்பாட்டு பாடி வந்த நாராயணன் சக்கரபாணியையும் எம்ஜிஆரையும் நாடக கம்பெனியில் போய் சேர்த்து விட்டுறாரு. எங்கே? நாடக கம்பெனி. அந்த கம்பெனி பேர் என்னன்னு பார்த்துங்க, மதுரை ஒரிஜினல் பாய்ஸ் நாடக கம்பெனி. அங்கே போய் 2 பேர்த்தையும் சேர்த்து விட்றாங்க. அப்போ அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணன் 7வது படிக்கிறாரு, எம்ஜிஆர் 3வது படிக்கிறாரு. இந்த மாதிரி படிக்கும்போதே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அவங்க சேர்ந்துக்கிட்டாங்க. அடுத்தது பியு சின்னப்பா, டிஎஸ் பாலையோ போன்றோர் அந்த கம்பெனியில் நடித்து வந்தனர். அப்போ பாருங்கள், பியு சின்னப்பா, டிஎஸ் பாலையா இவங்களாம் அந்த கம்பெனியில் நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த டைமில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் சிறு வேடங்களில் நடித்து படிப்படியாக கதாநாயகன் அளவுக்கு உயர்ந்தார். யார்? நம்ம எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள். அடுத்து பாருங்கள், திரைப்பட வாழ்க்கை. எம்ஜிஆருக்கு 18 வயதாகும்போது அவருக்கு எல்லிஸ் ஆர் டங்கன் இயக்கிய சதி லீலாவதி என்ற படத்தில் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது. பாருங்கள், 18 வயசுலேயே
ஓகேவா? 18 வயசுலேயே அவருக்கு வந்து ஒரு நடிக்கிற வாய்ப்பு கிடைக்கிது. எந்த படம் அப்படின்னா சதி லீலாவதி அப்படின்ற ஒரு திரைப்படத்தில் நடிக்கிற வாய்ப்பு கிடைத்தது. அந்த படம் எப்போ 1935 ரிலீஸ் ஆகுது. அந்த படத்தில் என்எஸ் கிருஷ்ணன், டிஎஸ் பாலையா இவங்களாம் வந்து நடிக்கிறாங்க. எந்த படத்தில்? அந்த சதி லீலாவதி அப்படின்ற ஒரு படத்தில். படத்தின் கதாநாயகனாக எம்கே ராதா எம்ஜிஆர் இன்ஸ்பெக்டர் வேடத்தில் நடிச்சிருப்பார். பாருங்கள், படத்தோட கதாநாயகனாருன்னா எம்கே ராதா. ஓகேவா? அதுக்கப்புறம் படத்தோட எம்ஜிஆர் வந்து அந்த படத்தில் என்ன கேரக்டரில் நடிச்சிருப்பாருன்னா ஒரு இன்ஸ்பெக்டர் கேரக்டரில் நடிச்சிருப்பார். இத்திரைப்படத்தின் கதை ஆனந்த விகடன் ஆசிரியரால் எழுதப்பட்டு அந்த பத்திரிகையில் வெளியிடப்பட்டது. பாருங்கள், இந்த திரைப்படத்தோட கதை, இந்த சதி லீலாவதி இந்த திரைப்படத்தோட கதை ஆனந்த விகடன் ஆசிரியரால் எழுதப்பட்டு அந்த பத்திரிகையில் வெளிவந்து மக்களிடையே நன்கு அறிமுகமாயிருந்தது. எனவே மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கு இடையே வெளியான சதி லீலாவதி வியத்தகு வெற்றி பெற்றது. அந்த படம் வந்து ஒரு நல்ல வெற்றியை பெறுது. எம்ஜிஆரின் திரைப்பட வாழ்க்கை வெற்றி படத்தோடு துவங்கியது. எம்ஜிஆரின் இரண்டாவது படம் இரு சகோதரர்கள். பாருங்கள், எம்ஜிஆரோட இரண்டாவது படம் வந்து இரண்டு சகோதரர்கள், அதான் இரு சகோதரர்களும் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் இருவரும் இவரது சகோதரர் சக்கரபாணியும் நடிச்சிருப்பாங்க. யார்? இவரும் இவங்க அண்ணன் வந்து சக்கரபாணி இருக்காருல்ல, அவங்களும் 2 பேரும் சேர்ந்து தான் அந்த இரு சகோதரர்கள் படத்தில் நடிச்சிருப்பாங்க. அடுத்து பாருங்கள், மன வாழ்க்கை. எம்ஜிஆர் திரைப்படங்களில் நடித்து கொண்டிருக்கும் போது அவரது தாயாரின் வற்புறுத்தலின் பேரில் பாலக்காட்டை சேர்ந்த பார்க்கவி என்ற தங்கமணியை திருமணம் செய்து கொண்டார். ஆனால் பார்க்கவி என்ன பண்ணிடுவாங்கன்னா திடீர்னு இறந்துருவாங்க. அதனால் தாயாரின் சொல் கேட்டு பாலக்காட்டை சேர்ந்த சதானவல்லியை மணந்து கொண்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சதானவல்லியை வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சதானந்தவல்லியும் கர்ப்பமுற்றிருந்த போது காச நோயால் பீடிக்கப்பட்டு இறந்து விட்டார். பாருங்கள், இந்த சதானந்தவல்லியும் வந்து காச நோயால் பாதிக்கப்பட்டு அவங்க வந்து இறந்துடுறாங்க. இருவரும் 20 ஆண்டு காலம் இல்லறம் நடத்தினர். 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லறம் நடத்திட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து இறந்துடுறாங்க. யார் அப்படின்னா அந்த சதானந்தவல்லியும் எம்ஜிஆரும். அதன் பிறகுதான் எம்ஜிஆர் தன்னுடன் மருதநாட்டு இளவரசியில் கதாநாயகியாக நடித்த VN ஜானகியை மணந்து கொண்டார். பாருங்கள், ஜானகியை வந்து எப்போ மணந்திருக்காரு? அந்த மருதநாட்டு இளவரசி படத்தில் அவங்களுக்கு ஜோடியாக நடிச்சிருப்பாங்க. அதனால் வந்து அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து 3ஆவதாக இவங்களை வந்து மேரேஜ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது, ஜானகி அவரது கணவர் கணபதி பட் என்பவரை விவாகரத்து செய்துவிட்டு எம்ஜிஆருடன் இணைந்தார். பாருங்கள், ஜானகி அம்மாவை என்ன பண்ணியிருக்காங்க? கணபதி பட்டுன்றது ஜானகி அம்மாவோட ஹஸ்பண்டு. அவங்கள வந்து டிவோர்ஸ் இந்த மாதிரி வந்து விவகாரம் பண்ணிவிட்டு, ஓகேவா, விவாகரத்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து எம்ஜிஆர் கூட இணைஞ்சிட்றாங்க. அடுத்து பாருங்கள், எம்ஜிஆர் திருமணம் பண்ணிக்கிறாங்க. இல்லற வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்களை கண்ட எம்ஜிஆர் திரைப்படங்களில் சிறு வேடங்களில் பல படங்களில் நடித்தார். அவற்றில் குறிப்பிடத்தக்கது அவர் MK தியாகராஜ பாகவதருடன் நடித்த அசோக் குமார். ஓகேவா, MK தியாகராஜ பாகவதர் கூட நடித்த அசோக் குமார் அப்படின்ற ஒரு படம் தான். படத்தில் தளபதி வேடத்தில் நடித்தார். பாருங்கள், அந்த படத்தில் ஒரு தளபதி வேடத்தில் வந்து எம்ஜிஆர் நடிக்கிறார். அடுத்து பாருங்கள், வசூல் சக்கரவர்த்தி. 1947ஆம் ஆண்டு ஏப்ரல் 11ஆம் ASA சாமி இயக்கத்தில் மு. கருணாநிதி கதை வசனத்தில் எம்ஜிஆர் முதலில் கதாநாயகனாக நடித்து வெளியிடப்பட்ட படம் ராஜகுமாரி. ஓகேவா, அந்த படம் தான் வந்து பார்த்திங்கன்னா ராஜகுமாரி. கதாநாயகனுக்கு பெயரையும் புகழையும் பெற்றுத்தந்தது. எந்த படம்? இந்த ராஜகுமாரின்ற படத்தில் நடித்ததுனால அவங்களுக்கு வந்து பெயரையும் புகழையும் வந்து பெற்றுத்தருது. யாருக்கு? எம்ஜிஆருக்கு. இதைத் தொடர்ந்து மருதநாட்டு இளவரசி, மந்திரகுமாரி, மர்மயோகி, அதுக்கப்புறம் சர்வாதிகாரி, என் தங்கம், அதுக்கப்புறம் பணக்காரி, அதுக்கப்புறம் ஜெனோவா போன்ற படங்கள்லாம் வந்து எம்ஜிஆர் வந்து நடிச்சிட்டு வர்றாரு. ஆனால் அந்த இதை பார்த்துக்கோங்க, ASA சாமி இயக்கத்தில் நடித்த யாரோட கதை வசனம்னா மு. கருணாநிதி அவர்களோட, கலைஞர் கருணாநிதி அவர்களோட கதை வசனத்தில் தான் இந்த படம் ராஜகுமாரி படம் வந்து நடிச்சிருக்கார். அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. கருணாநிதியோட மேகலா பிக்சர்ஸ் நிறுவனத்தின் பங்குதாரராகி அக்கம்பெனி தயாரித்த நாம் படத்தில் நடித்தார். பாருங்கள், கலைஞர் கருணாநிதி கூடயும் ஜாயின் பண்ணி இந்த மாதிரி வந்து படம் வந்து நடிச்சிருக்கிறாரு. என்ன படம் அப்படின்னா நாம் அப்படின்ற ஒரு படத்தில் நடிச்சிருக்கிறாரு. எம்ஜிஆர் பானுமதியுடன் சேர்ந்து நடித்த மலைக்கல்லன் பெரிய வெற்றியை பெற்று தந்தது. பாருங்கள், 1954 மலைக்கல்லன் அப்படின்ற ஒரு படம் வந்து ஒரு பெரிய எதிர்பார்த்து வெற்றியை வந்து ஈட்டி தந்தது அப்படின்றாங்க. எந்த படம்னா மலைக்கல்லன், 1954. அதே போன்று அவர் பத்மினியுடன் இணைந்து நடித்த மதுரை வீரன் அப்படின்ற படம் மாபெரும் வெற்றியை தந்தது அப்படின்றாங்க. ஓகேவா, இங்கே பாருங்கள், மதுரை வீரன்றது 1956 ரிலீஸ் ஆன ஒரு படம். அந்த படமும் வந்து ஒரு வெற்றியை தந்தது அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் அந்த வெற்றி பெற்று தந்த கதாநாயகனுக்கு வசூல் சக்கரவர்த்தி என்ற பெயரை கொடுத்தது. யாருக்கு? எம்ஜிஆருக்கு வந்து ஒரு வசூல் சக்கரவர்த்தி அப்படின்ற ஒரு பெயரும் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து கிரியேட் ஆகுது. சரியா?
பாருங்கள், அவர் நடித்த முதல் வண்ணப்படமான அலிபாபாவும் 40 திருடர்களும் மக்களிடையே மிகுந்த செல்வாக்கை பெற்று தந்தது. என்ன படம்? அலிபாபாவும் 40 திருடர்களும். அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட வந்து ஒரு நல்ல செல்வாக்கை வந்து பெற்று தருது. எம்ஜிஆர் நடித்த நாடோடி மன்னன், எங்கள் வீட்டு பிள்ளை, அடிமை பெண், ரிக்ஷாக்காரன் போன்ற திரைப்படங்கள் தமிழக ரசிகர்களின் இதயங்களில் நிரந்தர இடத்தை பிடித்தன. ரிக்ஷாக்காரனில் நடித்ததற்காக எம்ஜிஆர் சிறந்த நடிகர் விருதை பெற்றார். அதான் அந்த பாரத் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல, சிறந்த நடிகருக்கான பாரத் விருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல, அந்த விருதை வந்து இவர் வாங்கியிருப்பார். ரிக்ஷாக்காரன் திரை உலக வரலாற்றில் புதிய சாதனை படைத்தது இந்த படம் தான். எதை அப்படின்னா ரிக்ஷாக்காரன் 1956. இதே இதுதான் வந்து மதுரை வீரன்ற படமும் வந்து ரிலீஸ் ஆகிருக்கும். ரிக்ஷாக்காரனும் இதே டைம் தான். திரைப்பட வெற்றியை எம்ஜிஆர் அரசியலில் வெற்றி பெறுவதற்கும் காரணமாக இருந்தது. திரைப்படத்தில் இவர் ஜெயிச்சதுனால தான் அரசியல் வாழ்க்கையிலும் இவர் வந்து வெற்றி பெற்றிருக்காரு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், அரசியல் வாழ்க்கை. எம்ஜிஆர் அண்ணாதுரையை அவரது இல்லத்தில் நேரில் சந்தித்ததிலிருந்து நடிகர் எம்ஜிஆரின் அரசியல் வாழ்க்கை துவங்கியது எனலாம். இப்போ எப்போ போய் அண்ணாவை அவரோட வீட்டில் பார்த்தாரோ அப்பையிலிருந்து இவரோட அரசியல் பயணம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த சந்திப்புக்கு காரணமாக இருந்தவர் அப்போது பிரபல நாடக நடிகராக இருந்த டிவி நாராயணசாமி ஆவார். அண்ணாவை சந்திக்கிறதுக்கு காரணமாக இருந்தவர் எம்ஜிஆர் வந்து அண்ணாவை சந்திக்கிறதுக்கு காரணமாக இருந்தவர் யாருன்னா இந்த டிவி நாராயணசாமின்றவர் தான். சரியா? அண்ணா எம்ஜிஆரை தனது இளைய சகோதரர் போல கருதி வரவேற்றதும் உபசரித்தலும் உரையாடியதும் அத்தலைவரின் எளிமையும் அடக்கமும் அறிவுத்தெளிவும் தன்னை அவரிடம் பறிகொடுக்க செய்துவிட்டதாக நான் ஏன் பிறந்தேன் என்ற நூலில் பதிவு செய்துள்ளார் எம்ஜிஆர். பாருங்கள், எம்ஜிஆர் வந்து ஒரு நூல்லையே இந்த மாதிரி வந்து எழுதியிருக்கிறார். எந்த நூல்? நான் ஏன் பிறந்தேன் அப்படின்ற ஒரு நூலில் வந்து எழுதியிருக்கிறார். அண்ணாவை பற்றி எழுதியிருக்கிறாரு. இதை பார்த்து வச்சுக்கோங்க, இந்த நூலை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? நான் ஏன் பிறந்தேன் அப்படின்ற நூல் வந்து யார் எழுதுனாங்க அப்படின்னா எம்ஜிஆர். பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். அடுத்தது, முன்னமைய கருணாநிதியுடன் நன்கு தொடர்பு கொண்டிருந்த எம்ஜிஆர் அடுத்த சில ஆண்டுகளில் கண்ணதாசன், ஏவிபி ஆசைத்தம்பி போன்றோருடன் நன்கு பழகலானார். அண்ணாவின் பணத்தோட்டத்தில், ஓகேவா, அண்ணாவோட பணத்தோட்டத்தில் கூறியுள்ள கொள்கைகளும் கருத்துக்களும் எம்ஜிஆரின் உள்ளத்தை கொள்ளை கொண்டன. பார்த்துக்கோங்க, எல்லாம் அண்ணாவோட கருத்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரோட உள்ளத்தை இந்த மாதிரி வந்து ரொம்ப கொள்ளை கொள்ளுது. அடுத்து பாருங்க, திமுகவில் எம்ஜிஆர் 1953 ஏப்ரல் 25 to 26 திருச்சியில் நடைபெற்ற திமுக மாவட்ட மாநாட்டில் எம்ஜிஆர் வந்து தன்னை முறையாக கழகத்தோடு இணைத்து கொண்டார். எங்கே? எப்போ? 1953. சரியா? 1953 திமுக திராவிட முன்னேற்ற கழகத்தில். உங்களுக்கு தெரியும் 1949 வந்து அண்ணா வந்து திராவிட முன்னேற்ற கழகமாக வந்து பிரிஞ்சு போயிடுவார். திராவிட கழகத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகமாக தனியாக பிரிஞ்சுட்டு போயிடுவார். செப்டம்பர் மாதம் 17 பிரிஞ்சு போயிடுவார். சரியா? அப்போ அதுக்கப்புறம் வந்து அண்ணாவோட தலைமையில் தானே அது வந்து இயங்கிட்டு இருந்திருக்கும். அவர் தான் வந்து கட்சியோட பொதுச் செயலாளராக இருந்திருப்பார். அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1949 53 வரைக்கும் அவர் ஜாயின் பண்ணலை. யார்? எம்ஜிஆர் 53 தான் முறைப்படி வந்து ஜாயின் பண்ணுறாரு. ஏப்ரல் மாதம் 25 26 திருச்சியில் ஒரு மாநாடு நடக்குது, திமுக மாவட்ட மாநாடு. அங்கே போய் முறையாக அந்த மாதிரி கழகத்தோடு இணைச்சிக்கிறாரு எம்ஜிஆர். கதர் உடை அணிந்ததாலும் பெரியார் மற்றும் அண்ணாவின் கொள்கைகளை பின்பற்ற போவதாக முடிவு செய்ததாக குறிப்பிட்டுள்ளார் அருணன் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாரு. நாடோடி மன்னன் திரைப்படத்தில் முதலாக எம்ஜிஆர் திமுக கட்சி கொடியுடன் தோன்றலானார். பாருங்க, 1958 நாடோடி மன்னன் அப்படின்ற ஒரு திரைப்படத்தில் எம்ஜிஆர் வந்து முத திமுக கட்சி கொடியை காமிச்சு இந்த மாதிரி வந்து இது பண்ணியிருக்காரு. ஓகேவா? 1958 ரிலீஸ் ஆன நாடோடி மன்னன் அப்படின்ற ஒரு படத்தில். அடுத்தது பாருங்க, அப்போதிலிருந்து மக்கள் கட்சி கொடியை எம்ஜிஆர் கொடியாகவே கருதியதாக குறிப்பிட்டுள்ளார் ஆர் கண்ணன். பாருங்க, ஆர் கண்ணன் இங்கேயும் பதிவு செஞ்சிருக்கிறார். ஓகேவா? இங்கே வந்து பார்த்தது அருணன், இங்கே வந்து கண்ணன், ஆர் கண்ணன். மக்கள் கட்சி கொடியை எம்ஜிஆர் கொடியாகவே ஓகேவா கருதியதாக குறிப்பிட்டுள்ளார் ஆர் கண்ணன். 1957 தேர்தல் முடிந்த பின்னர் ஓகேவா தேர்தல் செலவை சமாளிக்க எம்ஜிஆர், கேஆர் ராமசாமி, எஸ் ராஜேந்திரன், டிவி நாராயணசாமி ஊதியம் வாங்கி கொள்ளாமல் ஒரு திரைப்படத்தில் நடிப்பதற்கு முன் வந்தனர். பாருங்கள், தேர்தல் சமயத்தில் இந்த மாதிரி வந்து ஊதியம் வாங்காமையே வந்து இந்த மாதிரி ஒரு படம் வந்து பார்த்திங்கன்னா நடித்து கொடுத்துருக்குறாங்க. ஒரு திரைப்படத்தில் வந்து நடிக்கிறதுக்கு அவங்க முன் வந்திருக்கிறாங்க. ஆனால் அண்ணா வந்து பார்த்திங்கன்னா இல்லை, நீங்கள் சம்பளம் வாங்காதெல்லாம் வந்து நடிக்க வேணாம் அப்படின்னு சொல்லி அண்ணா வந்து இதற்கு வந்து சம்மதிக்கலை. நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் வந்து நடிக்க வேணாம், நீங்கள் பணம் வாங்கிட்டே வந்து நடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா சொல்லியிருப்பார். அடுத்து பாருங்கள், அண்ணாவின் இதயக்கனி. பாருங்கள், 1959 ஜனவரி மாதம்
சென்னை மாநகராட்சிக்கு நடைபெற்ற தேர்தலின் போது எம்ஜிஆரை அண்ணாதுரை வீட்டுக்கு அழைத்து கழகத்துக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்யுமாறு கேட்டுக்கொண்டதாக குறிப்பிட்டுள்ளார் கே ராஜாராம். இந்த ராஜாராம் என்ன சொல்கிறாரு, அதாவது அண்ணாதுரை வீட்டுக்கு அழைச்சி எம்ஜிஆரை வந்து அண்ணாதுரை வந்து வீட்டுக்கே கூப்பிட்டு இந்த மாதிரி கழகத்துக்கு ஆதரவாக நீங்கள் வந்து பிரச்சாரம் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா வந்து சொல்லியிருக்காரு. அதை வந்து யார் சொல்கிறாங்க, இந்த கே ராஜாராம் அப்படின்றவர் சொல்கிறார். கழகம் தேர்தலில் வரலாறு காணாத வெற்றி பெற்றதுன்றாங்க. இந்த மாதிரி கழகம் வந்து இந்த தேர்தலில் வரலாறு காணாத வெற்றி பெற்றது அப்படின்றாங்க. 1962 தேர்தலின் போது எம்ஜிஆர் ஒரு நாளைக்கு 30லேருந்து 40 பொதுக்கூட்டங்களில் பேசி பிரச்சாரம் செய்தார். பாருங்கள், ஒரு நாளைக்கே 30லேருந்து 40 கூட்டமாக பார்த்துக்கோங்க. இப்போ எவ்வளோ நேரம் வந்து டைம் அதிலே ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு எம்ஜிஆர். அடுத்து பாருங்கள், 1967 தேர்தலின் போது தான் முதல் சுற்று பிரச்சாரத்தின் போது பல கூட்டங்களில் பங்கேற்று பேசினார். அதன் பின் எம்ஆர் ராதாவால் சுடப்பட்டு மருத்துவமனையில் கழுத்தில் கட்டுடன் இருக்கும் படங்கள் பிரச்சார சுவரொட்டிகளாக தமிழ்நாடு எங்கும் ஒட்டப்பட்டன. பாருங்கள், எம்ஆர் ராதா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவரை வந்து எம்ஜிஆர் வந்து கழுத்திலேயே சுற்றுவார். அதனால் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்திருப்பார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து திமுக வந்து பயன்படுத்திக்குவாங்க. இந்த மாதிரி எம்ஆர் ராதா வந்து இவங்களை வந்து சுட்டுட்டாங்க. அதனால் 1967 எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கிறப்ப எம்ஜிஆரோட ஃபோட்டோவெல்லாம் ஒட்டிடுவாங்க. எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களோட ஃபோட்டோவெல்லாம் வந்து ஒட்டி இந்த மாதிரி அனுதாப ஓட்டு வாங்கலான்னு சொல்லிட்டு வாங்கிடுவாங்க. ஓகேவா? சரி, அடுத்து பாருங்கள், எம்ஜிஆர் மருத்துவமனையில் இருந்தபடியே வெற்றி பெற்றார். பாருங்கள், எம்ஜிஆர் வந்து மருத்துவமனையில் இருந்தப்பயே வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெறார். அடுத்து பாருங்கள், திமுக ஆட்சியை கைப்பற்றியது எம்ஜிஆர் அண்ணாவின் இதயக்கனியானார். பாருங்கள், திமுக ஆட்சியை வந்து கைப்பற்றியது எம்ஜிஆர் வந்து அண்ணாவோட இதயக்கனி ஆவரர். அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், கருணாநிதியின் எட்டிக்காய். 1969 பிப்ரவரி 3ஆம் தேதி அண்ணா வந்து இறந்துருவார். அவருக்கு பின் முதலமைச்சரான கருணாநிதிக்கும் எம்ஜிஆருக்கும் இடையான தொடர்பில் அபஸ்பரம் தோன்றியது. அபஸ்பரம்னா கொஞ்சம் அந்த கருத்து வேறுபாடு மாதிரி. இருவருக்கும் இடையேயான அரசியல் உறவில் விரிசல் ஏற்பட்டது. பாருங்கள், அந்த விரிசல் அரசியலில் விரிசல் வந்து ஏற்படுது. குறிப்பாக எம்ஜிஆர் கேட்டும் அமைச்சரவையில் இடம் கொடுக்காதது அவருக்கு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்தது. பாருங்கள், எம்ஜிஆர் வந்து கேட்குறாரு, அமைச்சரவையில் எனக்கு ஒரு இடம் கொடுங்க அப்படின்ட்டு கேட்குறாரு. அவர் கேட்டதுக்கு அப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து கொடுக்கல. கருணாநிதி தான் அப்போ வந்து இருந்திருப்பார், கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான் இருந்திருப்பார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருக்கு வந்து கொடுக்கல, ஒரு அமைச்சர் பதவி கொடுக்கல. அண்ணாவுக்கு பின் அவரது கழகத்தில் உரிய இடமோ தகுந்த மரியாதையோ இல்லை என்பதனை புரிந்து கொண்டார். யார்? எம்ஜிஆர். திமுக அண்ணாவின் மதிப்பு கூட்டிய அரசியலிலிருந்து விலகிச் செல்வதை அவர் விரும்பவில்லை. குறிப்பாக கழகம் ஊழல் கோட்டையாவதையாகவும் அதுக்கப்புறம் கருணாநிதி மதுவிலக்கை கைவிட்டதையும் எம்ஜிஆரால் சீரணிக்க முடியவில்லை. பாருங்கள், ஊழலில் வந்து அதிகமாக வந்து நடந்துட்டு இருக்கிறதாலையும் மதுவிலக்கை வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் வந்து வாங்கிடுவார். ஓகேவா? மதுவெல்லாம் வந்து மறுபடியும் கொண்டு வந்துடுவார். அதெல்லாம் வந்து எம்ஜிஆரால் ஜீரணிக்கவே முடியல. அதனால் அண்ணா எம்ஜிஆரின் பலம் அறிந்து கட்சியை வளர்க்க பயன்படுத்தினார். ஆனால் கருணாநிதி எம்ஜிஆரின் மக்கள் செல்வாக்கை பயன்படுத்தி ஆட்சியை பலப்படுத்தி கொள்ள தவறிவிட்டார். பாருங்கள், ஆட்சியை பலப்படுத்தி கொள்ள நீங்கள் வந்து தவறிட்டீங்க அப்படின்றார். யார்? இவரை, நம்ம கலைஞரை. அண்ணாவுக்கு இதய கனியாக இருந்த எம்ஜிஆர் கருணாநிதியின் எட்டிக்காயனானார். பாருங்கள், எட்டிக்காயானார். விளைவு என்ன அப்படின்னா திமுக பிளவுபடுது. ஏன் அப்படின்னா புதுசாக இன்னொரு கட்சி தோன்றிடு. உங்களுக்கே தெரியும், 1972 அக்டோபர் மாதம். ஓகேவா? அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி, 17 ஒரு சில டேட்டா 18ன்னு இருக்கும், 2 டேட்டாவில் ஏதோ ஒன்று. பாருங்கள், இந்த டேட்டில் வந்து நம்ம அஇஅதிமுக அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் ஒரு புதிய கட்சியை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவார். அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவார். பாருங்கள், அதுக்கப்புறம் தமிழ்நாட்டு அரசியலில் தலையெழுத்து மாற்றி எழுதப்பட்டது அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள், இங்கே கொடுத்துருக்கான், அண்ணா திமுகவின் எழுச்சி. குடியரசுத் தலைவர் ஆட்சி 1976. பாருங்கள், 1975 ஜூன் 25ஆம் தேதி இந்திரா காந்தி அரசாங்கம் நெருக்கடி நிலையை நடைமுறைப்படுத்தியது. தமிழ்நாடு குடியரசுத் தலைவர் ஆட்சியின் கீழ் வந்தது. தமிழ்நாடு வந்து குடியரசுத் தலைவரோட ஆட்சி கண்ட்ரோல் கீழே வந்துடுது. 1976 ஜனவரி 31ஆம் தேதி கருணாநிதியின் அரசாங்கம் கலைக்கப்படுது. எந்த டேட்டில்? நல்லா பார்த்துக்கோங்க டேட்டை, ஜனவரி 31. இது வந்து வைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. 1976 ஜனவரி மாதம் 31ஆம் தேதி இந்த மாதிரி வந்து கிளச்சிட்றாங்க அரசாங்கத்தை, கருணாநிதி அரசாங்கத்தை கிளச்சிட்றாங்க. தமிழ்நாட்டை ஆளுநர் மத்திய அரசாங்கம் அனுப்பிய ஆலோசனைகளில் துணை கொண்டு நிர்வகித்தார். ஆளுநர் தான் வந்து இந்த மாதிரி நிர்வகிக்கிறாரு. 1972 நவம்பர் 6ஆம் தேதி எம்ஜிஆர் கொடுத்த ஊழல் புகாரின் அடிப்படையில் சர்க்காரியா கமிஷன் அமைக்கப்படுது. எப்போ அப்படின்னா 1976 பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி சர்க்காரியா கமிஷன்
வந்து அந்த டைமில் வந்து அமைக்கிறாங்க. ஓகேவா, சர்க்காரிய கமிஷன் வந்து அமைக்கிறாங்க. ஏன்னா ஊழல் வந்து நிறையா பண்ணியிருக்கனால எம்ஜிஆர் போய் மனு கொடுத்துருவார். அதனால் அந்த மனுவை விசாரிச்சுட்டு இந்த மாதிரி வந்து சர்க்காரிய கமிஷனை சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து போடுறாங்க. போட்டு இந்த மாதிரி வந்து அவங்க என்ன ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, ஊழல் வந்து விஞ்ஞான முறையில் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஓகேவா, சரி பாருங்கள். அதன் பின்னர் 1977 ஜனவரி 18 நெருக்கடி கால பிரதமர் இந்திரா காந்தி நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டு மார்ச் மாதம் அதற்கான தேர்தல் நடைபெறும் என்று அறிவித்தார். அந்த அறிவிப்பின்படி நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டு தேர்தல் நடத்தப்பட்டது. இந்த தேர்தலில் இந்திரா காந்தி அவரது சொந்த ரேபரேலி தொகுதியிலேயே தோற்கடிக்கப்பட்டார். ஆமாம், இந்திரா காந்தி வந்து அந்த தொகுதியிலே தோற்று போயிடுவாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் தேர்வு முடியவர்கள் அதற்கு நேர்மாறாக இருந்தன அப்படின்றாங்க. பாருங்கள், நாடாளுமன்ற தேர்தல் 1977 இந்திரா காந்தி அங்கே வந்து தோத்துட்டாங்க. ஓகேவா, பாருங்கள், இந்திரா காந்தி இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1977 ஜனவரி 18 நடந்த இந்த நாடாளுமன்றத்தில் வந்து இந்த மாதிரி கலைச்சி மார்ச் மாதம் வந்து அதற்கான தேர்தலை வந்து நடத்துகிறாங்க. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அவரோட சொந்த தொகுதி ரேபரேலி அப்படின்ற தொகுதியில் வந்து அந்த இந்திரா காந்தி அம்மா தான் நிற்பாங்க. அந்த தொகுதியிலேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்க தோற்றுருவாங்க, இந்திரா காந்தி அம்மா தோற்றுருவாங்க. தமிழ்நாட்டில் அதுக்கு ஆப்போசிட்டாக அகைன்ஸ்டாக வரும். ஏன் அப்படின்னா இங்கே வந்து 1977 எம்ஜிஆர் வந்து வின் பண்ணிடுவார். சரி பாருங்கள், இந்த நாடாளுமன்றம் தேர்தலில் கருணாநிதி அரசாங்கத்தை கலைத்த இந்திரா காந்தி காங்கிரஸும் அந்த அமைச்சரவை கலைக்கப்படுவதற்கு காரணமாக இருந்த எம்ஜிஆரின் தலைமையிலான அதிமுகவும் கூட்டணி அமைத்து போட்டியிட்டன. இந்த மாதிரி கொள்கையற்ற இந்த சந்தர்ப்பவாத கூட்டணி அமோக வெற்றி பெற்றது. பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள். அதாவது யாருன்னா இந்திரா காந்தியும் எம்ஜிஆரும் இப்போ கூட்டணி போட்டாங்க. கூட்டணி போட்டு இந்த மாதிரி வந்து இவங்க வந்து ஜெயிச்சிருவாங்க. இப்போ யார் கூட கூட்டணி போடுறாங்க? எம்ஜிஆர் கூட கூட்டணி போட்டு இந்த மாதிரி வந்து ஜெயிச்சிடுறாங்க. 40 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான தேர்தல் முடிவுகள் என்னென்ன, யார் எத்தனை பிளேஸ் ஜெயிச்சிருக்காங்கன்னா, அதிமுக 19 இடம் ஜெயிச்சிருக்குது. இந்திரா காந்தி காங்கிரஸ் ஒரு 14 இடம். ஓகேவா, அதிமுக எத்தனை இடம் ஜெயிச்சிருக்குது? 19 இடம் வந்து ஜெயிச்சிருக்குது. இந்திரா காங்கிரஸ் வந்து ஒரு 14 இடம் ஜெயிச்சிருக்குது. கம்யூனிஸ்ட் வந்து ஒரு 3 இடம், அமைப்பு காங்கிரஸ் வந்து ஒரு 3 இடம். திமுக பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இடத்துல தான் அந்த இடத்துல வந்து ஜெயிச்சிருக்கும். இந்திரா காந்தி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதிமுக அவங்களோட வலது கம்யூனிஸ்ட் கூட்டணி 50 இடங்களில் 36 இடங்களை வந்து பிடிச்சிருக்கிறதா சொல்லுவாங்க. இந்திரா காந்தி, அதுக்கப்புறம் அதிமுக, அதுக்கப்புறம் வலது கம்யூனிஸ்ட், இந்த 3 சேர்ந்து மட்டும் 36 இடத்த வந்து பிடிச்சதா சொல்லுவாங்க. ஓகேவா, அங்கே பாருங்கள் அதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு. 19 ஒரு 14, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கூட்டணியில் ஒரு 3 இருக்கும். ஓகேவா, 4 3 7 பாருங்கள், 7 ஒரு 9 பாருங்கள். ஆக்சுவலாக கூட்டினா கால்குலேஷன் இல்லை, பட் ஆனால் நீங்கள் பார்த்துக்கோங்க, இதில் இப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, 19 ஒரு 14, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிஸ்ட் வந்து ஒரு 3. ஓகேவா, இதை இங்கே இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதையே பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, சரி பாருங்கள். அடுத்தது இந்த கூட்டணி வந்து எத்தனை இடங்கள்லனா 50 இடங்களில் 36 இடங்களை கைப்பற்றியதுன்றாங்க. திமுக கூட்டணிக்கு 4 இடங்கள் மட்டுமே கிடைத்தது. ஒரு இடம் பெற்ற திமுகவை தமிழக வாக்காளர்கள் நிராகரித்து விட்டனர். ஏன்னா ஒரே ஒரு இடம் தான், இங்கே பாருங்கள், இங்கே கொடுத்துருப்பாங்க. ஒரே ஒரு இடம் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா திமுக வந்து ஜெயிச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஒரே ஒரு இடம் வந்து பெற்றனால தமிழக மக்கள்லாம் திமுகவை நிராகரிச்சிட்டாங்க. திமுக மத்தியில் ஜனநாயக ஜனதா கூட்டணியுடன் கூட்டு சேர்ந்தும் இந்த தோல்விக்கு ஒரு முக்கிய காரணமாக கருதப்படுது. பாருங்க, திமுக வந்து ஆப்போசிட் பார்ட்டி ஜனதா பார்ட்டி இருப்பாங்கல்ல, அப்போ அவங்க கூட போய் கூட்டணி வச்சனால தான் அவங்க தோற்று போயிட்டாங்க. ஏப்ரல் 5 1977 ஏப்ரல் 5 ரா நெடுஞ்செழியன் திமுகவை விட்டு வெளியேறி மக்கள் திமுக என்ற தனி கட்சி ஆரம்பித்தார். பாருங்க, நான் ரா நெடுஞ்செழியன், அதாவது இவர் வந்து இடைக்கால இப்போ முதலமைச்சராக இருந்திருப்பார். எப்போனா அறிஞர் அண்ணா வந்து 1969 பிப்ரவரி 3 வந்து இறந்துருவார். ஓகேவா, பிப்ரவரி 3 இறந்துருவார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரா நெடுஞ்செழியன் அவர்கள் தான் இடைக்கால முதலமைச்சராக வந்து தேர்ந்தெடுப்பாங்க. ஓகேவா, அவர் தான் இவர். பாருங்கள், 1977 ஏப்ரல் 5 நெடுஞ்செழியன் திமுகவை விட்டு வெளியேறி மதிமுக அப்படின்ற ஒரு கட்சியை வந்து ஸ்டார்ட் பண்ணுவார். அதாவது என்ன அப்படின்னா மக்கள் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்ற ஒரு கட்சியை 1977 ஏப்ரல் 5 வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. யார் அப்படின்னா நம்ம இவர் ரா நெடுஞ்செழியன் அவர்கள். அடுத்து பாருங்கள்,
சட்டப்பேரவை தேர்தல் 1977. இப்போ பாருங்கள், சட்டப்பேரவை தேர்தலை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 1977 இந்த தேர்தல் பல வண்ண காட்சி கருவியில், ஓகேவா, பல வண்ண காட்சி கருவியில் ஏற்படும் மாற்றம் போல் இருந்தது. பல மாற்றங்கள், திருப்பங்கள், ஓகேவா, கொள்கையை புறம் தள்ளிவிட்டு பதவியை மையப்படுத்தியதால் ஏற்பட்ட விளைவுகள், அதுக்கப்புறம் நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுடன் அணி சேர்ந்திருந்த ஜனதா கட்சி உறவை முறித்து கொண்டு தனித்து போட்டியிட்டது. பாருங்கள், திமுக அணி வந்து பார்த்தீங்கன்னா ஜனதா கட்சி கூட தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருந்தது நாடாளுமன்ற தேர்தலில். பட் நாடாளுமன்ற தேர்தலில் வந்து திமுக ஜனதா கட்சி கூட கூட்டணி போட்டிருந்தனால தோற்று போச்சு. அதனால் இந்த டைம் என்ன பண்ணுறாங்கன்னா, சரி நம்ம நாடாளுமன்றத்தில் தான், நாடாளுமன்ற எலெக்ஷன்லாம் நம்ம தோத்துட்டோம், அதனால் வந்து இப்போ வந்து நம்ம தனியாக நிற்கலான்ட்டு திமுக வந்து பிளான் பண்ணுறாங்க. அதாவது கலைஞர் கருணாநிதி இருக்கார் இல்லை, அவர் வந்து திமுக அவர் கண்ட்ரோல் கீழே தானே இருக்கும், அவர் வந்து இந்த மாதிரி பிளான் பண்ணுறாரு, இந்த மாதிரி நம்ம தனிச்சு நின்று போட்டிடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணுறாரு. அதே போன்று திமுக அணியிலிருந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதிமுக பக்கம் சென்றது. பாருங்கள், திமுக கூட்டணியில் இருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சின்னு ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குது. அந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் பார்த்தீங்கன்னா அதிமுக பக்கம் வந்துருது, எம்ஜிஆர் பக்கம் வந்துருது. அந்த கட்சியோடு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கும் அதிமுகவுடன் தேர்தல் கூட்டு வைத்துக் கொண்டது. பாருங்க, இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும் இல்லாம இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்னு ஒரு கட்சி இருக்குது, அதுவும் வந்து அதிமுக பக்கம் எம்ஜிஆர் கூட வந்து கூட்டணி போட்டுருது. இவற்றின் விளைவாக 1977 சட்டப்பேரவை தேர்தல் 4 முனை போட்டியை சந்தித்தது. அது என்னென்னு பாருங்க. ஒன்று அதிமுக, திமுக, அதுக்கப்புறம் காங்கிரஸ், ஜனதா, இந்த 4 கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டான கட்சியாக வந்து போட்டி போடுது. இதற்கிடையே தமிழக அரசியல் கலக்கி கொண்டிருந்த 3 பெருந்தலைவர்கள் இறந்து விட்டதால் குழப்பம் குறைவாக இருந்தது. அந்த 3 பெருந்தலைவர்கள் என்னென்னு பாருங்கள். ராஜாஜி 1972 டிசம்பர் 25 அவர் இறந்துருவார். பெரியார் வந்து பார்த்திங்கன்னா 1973 டிசம்பர் 24 இறந்துருவார். காமராஜர் வந்து 1975 அக்டோபர் 2 இறந்துருவார். இந்த 3 பெரிய தலைவருமே வந்து பார்த்திங்கன்னா இறந்துடுறாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரசியல் குழப்பம்லாம் கம்மியாக தான் இருக்குது அப்படின்றாங்க. சரி பாருங்கள், மேலும் இந்த தேர்தலில் உசிலம்பட்டி தொகுதியில் BK மூக்கையா தேவர் போட்டியிட்டதால் அதிமுக அவருக்கு எதிராக வேட்பாளரை நிறுத்தவில்லை. பாருங்கள், அதிமுகவிலிருந்து அவருக்கு எதிராக வந்து யாரையுமே வந்து வேட்பாளராக நிறுத்தலை. ஏன்னா உசிலம்பட்டி தொகுதியில் BK மூக்கையா தேவர் அப்படின்றவர் ஒருத்தர் வந்து போட்டி போடுறாரு. அதே போன்று அக்கட்சி வாணியம்பாடி தொகுதியிலும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வேட்பாளரை ஆதரித்தது. பாருங்கள், அந்த கட்சி வந்து அதிமுக தான். அதிமுக வந்து என்ன ஆதரிக்குது அப்படின்னா, இந்த மாதிரி இந்திய முஸ்லீம் யூனியன், ஓகேவா, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கோட வேட்பாளரை வந்து ஆதரிக்குது. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வந்து அதிமுக கூட கூட்டணியில் தான் இருக்கும். நம்ம முன்னையே பார்த்தோம், ஓகேவா, அதிமுக கூட கூட்டணியில் இருப்பாங்க. அதனால் அதிமுக அவங்கள ஆதரிக்கும். அடுத்து பாருங்கள், சட்டப்பேரவை தேர்தல் 1977 ஜூன் மாதம் 12, 14 தேதிகளில் நடைபெற்றது. ஓகேவா, நடைபெற்றது, பார்த்துக்கோங்க. அடுத்தது தேர்தல் முடிவுகள் என்னென்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கலாம். எந்த வருஷம் 1977 யார் யார் எந்தெந்த கட்சி எந்தெந்த பிளேஸில் ஜெயிச்சிருக்குது, எத்தனை பிளேஸ் அப்படின்றத பார்க்கலாம். அதிமுக 200 இடத்துல நிற்கிறாங்க. பாருங்கள், அதிமுக 200 இடத்துல நிற்கிது. ஆனால் 130 இடத்துல அவங்க ஜெயிச்சிடுறாங்க. பார்த்தீங்களா, 130 பிளேஸில் அவங்க ஜெயிச்சிடுறாங்க. திமுக 230 பிளேஸில் நிற்கிறாங்க, தனிச்சு நிற்கிறாங்க, எல்லா இடத்துலையும் ஆளுங்களை வைக்கிறாங்க. பட் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா 48 இடத்துல வந்து அவங்க வந்து ஜெயிச்சிருக்காங்க, மீதி இடத்துல வந்து தோத்துட்டாங்க. அடுத்து பாருங்கள், இந்திரா காந்தி காங்கிரஸும் 198 பிளேஸில் தனிச்சு நிற்கிறாங்கப்பா, சரியா. ஆனால் 27 இடத்துல தான் காங்கிரஸாலையும் ஜெயிக்க முடிஞ்சிச்சு. பாருங்கள், இருக்கிறதுலே ஹையஸ்ட்டு ஜனதா கட்சி தான். பாருங்கள், 233 தொகுதியில் நின்று 10 சீட்டு தான் ஆனால் ஜெயிச்சிருக்காங்க, சரியா. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 20 தான் நிற்கிறாங்க, அந்த 20லேயே 12 சீட்டு வந்து ஜெயிச்சிடுறாங்க. அதே மாதிரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 32 பிளேஸில் நிற்கிறாங்க, 5 சீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஜெயிக்கிறாங்க. முஸ்லீம் லீக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடம் வந்து ஜெயிக்கிறாங்க. பட் அவங்க எத்தனையில் நின்றுருக்காங்க அப்படின்றது இங்கே கொடுக்கல. அதே மாதிரி ஃபார்வர்டு பிளாக் கட்சி ஒரு இடத்துல வின் பண்ணியிருக்காங்க, முஸ்லீம் லீக்கு ஒரு இடத்துல வின் பண்ணியிருக்காங்க, ஃபார்வர்டு பிளாக் கட்சியும் ஒரு இடத்துல வின் பண்ணியிருக்காங்க. அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன் நான் இது சொல்கிறேன்னா, உங்களுக்கே தெரியும், இப்போ இந்த மாதிரிலாம் கொஸ்டின் வந்து கூற்று காரணத்தில் வச்சுட்ருக்கான். ஸோ நீங்கள் வந்து ரீட் அவுட் பண்ணிக்கிறது, ஒன்ஸ் ரீட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது, பார்த்து வச்சுக்கோங்க, கொஞ்சம் சேஃபாகவே இருங்க. அடுத்தது, நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய அளவில் ஆட்சியை பிடித்த ஜனதா கட்சி தமிழ்நாட்டு சட்டப்பேரவை தேர்தலில் 233 இடங்களில் போட்டிட்டு வெறும் 10 இடம் தான் ஜெயிச்சிருப்பாங்க. 120 இடங்களில் டெபாசிட்டை இழந்தது. தமிழக மக்கள் அக்கட்சியை நிராகரித்தனர். அதே போன்று சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி வைத்து 14 இடங்களை வெற்றி பெற்ற இந்திரா காங்கிரஸ் சட்டப்பேரவை தேர்தலில் அதே கூட்டணியில் போட்டி போட்டு 48 இடங்களை கைப்பற்றியது. பாருங்கள்,
அதே மாதிரியே எப்படி கூட்டணி போட்டி போட்டாங்களோ அதே மாதிரி கூட்டணி வச்சே இந்த மாதிரி வந்து 47 இடங்களை கைப்பற்றி இருக்குது. சதவீத வாக்குகள் வித்தியாசத்தில் வைத்து பார்க்கும்போது திமுக வந்து 24.89%, ஜனதா கட்சி வந்து 16.66% இணைந்து தேர்தலில் போட்டியிட்டிருந்தால் எம்ஜிஆர் தேர்தலில் வெற்றியை பெற்றிருக்க முடியாது அப்படின்றாங்க. பாருங்க, இந்த மாதிரி திமுகவும் இந்த மாதிரி ஜனதா கட்சியும் இந்த அளவில் வந்து வெற்றி பெற்றிருந்தா எம்ஜிஆரால் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றிருக்க முடியாது அப்படின்றாங்க. அடுத்து பாருங்க, சந்தர்ப்பவாத தேர்தல் அரசியல் கூட்டணி பற்றிய தவறான முடிவால் ஆட்சியை கைப்பற்றும் வாய்ப்பு முடிவாகிறது. இந்த சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் எம்ஜிஆருக்கு சாதகமாக இருந்தமையால் அவர் ஆட்சி அமைத்தார். யாருக்கு சாதகமாக இருக்குது சட்டப்பேரவை தேர்தல் முடிவு? எம்ஜிஆருக்கு சாதகமாக இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஆட்சியை அமைக்கிறார். அடுத்து பாருங்கள், வாக்குறுதி. ஆட்சி அமைக்கும் முன் எம்ஜிஆர் தமிழக மக்களுக்கு நன்றி தெரிவித்து சில வாக்குறுதிகளை கொடுத்தார். பாருங்கள், இந்த மாதிரி ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து வாக்குறுதி கொடுக்குறாரு. என்னென்ன வாக்குறுதினா, அமரர் அண்ணாவின் மொழிக் கொள்கை, பொருளாதார சமுதாய சீர்திருத்த கொள்கைகள் பின்பற்றப்படும். அண்ணா கொண்டு வந்த கொள்கைகள், அதுக்கப்புறம் அவர் கொண்டு வந்த சமுதாய சீர்திருத்தங்கள்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணா வழி சென்று தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும். பாருங்கள், அண்ணா எப்படி வந்தாரோ அதே வழியில் தான் நானும் போவேன், அதே மாதிரி தேர்தல் வாக்குறுதிகள் நான் கண்டிப்பாக நிறைவேற்றுவேன் அப்படின்றாரு. கிராமப்புறங்களில் இருந்து நகரங்கள் வரையிலான தமிழ்நாட்டு வளர்ச்சியை வலுப்படுத்தும் வகையில் மத்திய அரசுடன் ஒத்துழைப்போடு தக்க நடவடிக்கைகள் எடுக்கப்படும்ன்றார். பாருங்கள், கிராமப்புறங்களிலிருந்து நகரங்கள் வரையிலான தமிழ்நாட்டு வளர்ச்சியை வலுப்படுத்துகிற வகையில், அதாவது தமிழ்நாட்டை கிராமத்துலேருந்து நகரம் வரைக்கும் நல்லா ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்றாரு. அதாவது யாரோட உதவியின் மூலமாக? மத்திய அரசோட உதவியின் மூலமாக நான் வந்து இதை செய்வேன் அப்படின்றாரு. பொருளாதார சமத்துவ சமுதாயத்தை உருவாக்குவதற்கான முயற்சியும் வந்து நாங்கள் எடுப்போம் அப்படின்றாரு. சாதி மத வேறுபாடின்றி அனைத்து தரப்பு மக்களுக்கும் நீதியை நாங்கள் வழங்குவோம், நீதி வழங்கப்படும் அப்படின்றாரு. ஊழலற்ற நேர்மையான திறமையான நிர்வாகம் வந்து நாங்கள் நடத்தி காட்டுவோம் அப்படின்னு சொல்கிறார். அடுத்து பாருங்கள், எம்ஜிஆரோட ஆட்சி 1, ஓகேவா? எப்போ? 1977 தான் தேர்தல் நடக்குது. 77லேருந்து 80 வரைக்கும் அமைச்சரவை. பாருங்கள், அதிமுக சார்பில் வெற்றி பெற்ற உறுப்பினர்கள் கூடி சட்டமன்ற அதிமுக தலைவராக எம்ஜிஆரை தேர்ந்தெடுத்தனர். 1977 ஜூன் 30 ஆளுநர் பட்வாரி. பாருங்கள், ஆளுநர் வந்து பட்வாரி. ஏன் அந்த பட்வாரி பேரை நான் சொல்கிறேன்னா, 1976 ஆட்சி கலையும் பார்த்தீங்களா, கருணாநிதி வந்து இருப்பார், அதாவது கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து இருப்பார். ஆனால் 1976 ஆட்சி கலைஞ்சிட்டு இருக்கும்போது அப்போ ஆளுநர் கீழே தான் இந்த ஆட்சி வரும். அப்போ எந்த ஆளுநர்னா இந்த ஆளுநர் தான் இருப்பார், ஆளுநர் பட்வாரி தான் இருப்பார். அதனால தான் இந்த பேர் சொல்கிறேன், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த பட்வாரி ஆளுநர் தான் எம்ஜிஆருக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டு முதலமைச்சராக வந்து பொறுப்பேற்றுக்கிறார். யாருன்னா நம்ம எம்ஜிஆர். எம்ஜிஆரின் அமைச்சரவையில் இடம்பெற்றவங்க யாருன்னா, நாஞ்சில் மனோகரன் வந்து நிதி அமைச்சராக இருக்கிறாரு, நாராயணசாமி முதலியார் சட்ட அமைச்சராக இருக்கிறாரு, எடமண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உணவுத்துறை அமைச்சராக இருக்கிறாரு, பன்ருட்டி ராமச்சந்திரன் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கிறாரு, ஆர்எம் வீரப்பன் வந்து செய்தி மக்கள் தொடர்பு, அதுக்கப்புறம் செய்தி மக்கள் தொடர்பு அந்த அமைச்சராக இருக்கிறாரு, அரங்கநாயகம் வந்து பார்த்தீங்கன்னா கல்வி அமைச்சராக இருக்கிறார். எம்ஜிஆரோட ஆட்சி காலத்தில் கல்வி அமைச்சராக இருக்கிறவர் பாருங்கள், அரங்கநாயகம். அதுக்கப்புறம் பே சவுந்தரபாண்டியன் வந்து ஹரிஜன நலத்துக்கு வந்து பே சவுந்தரபாண்டியன் இருக்கார். காளிமுத்து வந்து ஊராட்சி சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் ராகவானந்தம் வந்து பார்த்தீங்கன்னா தொழிலாளர் நலத்தில் வந்து இருக்கிறாரு. பொன்னையன் பார்த்தீங்க அப்படின்னா போக்குவரத்து. பாருங்கள், பொன்னையன் போக்குவரத்து. பிடி சரஸ்வதி வந்து பார்த்தீங்கன்னா சமூக நலத்தில் வந்து இருக்கிறாங்க. குழந்தைசாமி வந்து பார்த்தீங்கன்னா விவசாயத்துறை அமைச்சராக இருக்கிறாங்க. கே ராஜா முகமது வந்து கைத்தறி சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறார். எம்ஜிஆர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது வந்து பொது நிர்வாகம், இந்திய ஆட்சித்துறை அதிகாரிகள், அதாவது ஐஏஎஸ் ஐபிஎஸ், மாவட்ட வருவாய்த்துறை, காவல்துறை, தேர்தல், பாஸ்போர்ட்டு, மதுவிலக்கு, சுகாதாரம், மருந்து, அறநிலைத்துறை, லஞ்ச ஒழிப்பு, தொழிற்சாலை, இது எல்லா துறையும் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவருக்கு கீழே வச்சுக்கிறார். ஓகேவா? எம்ஜிஆர் வந்து அவரு கீழே வச்சுக்கிறாரு. ராஜாஜி மண்டபத்தில் பதவி விழா வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பதவியேற்பு விழா வந்து நடைபெறுது. எங்கே? ராஜாஜி மண்டபத்தில் பதவியேற்பு விழா வந்து நடைபெறுது. அதன் பின் அண்ணா சிலைக்கு மாலையிட்டு லஞ்சமற்ற ஊழலற்ற நிர்வாக தலையீடு இல்லாத, நீதிமன்றத்தில் குறுக்கீடு இல்லாத உழைப்பவர்களை உயர்ந்தவர்கள் என்ற லட்சியங்களில் உயிரை கொடுத்தாயினும் வசதியை இழந்தாயிலும் எதிர்ப்புகளை எதிர்த்து நின்று கடமைகளை நிறைவேற்றுவோம் என்று உணர்ச்சி பூர்வமாக உறுதியளித்தார். டயலாக்லாம் பாருங்கள் எப்படி பயங்கரமாக இருக்குங்க. பாருங்கள், லஞ்சமற்ற ஊழலற்ற நிர்வாக தலையீடு இல்லாமல், நிர்வாக தலையீடு இல்லாத, நீதிமன்றத்தில் குறுக்கீடு இல்லாத, உழைப்பவர்களே உயர்ந்தவர்கள் என்ற லட்சியங்களில் உயிரை கொடுத்தாயிலும் வசதியை இழந்தாயிலும் எதிர்ப்புகளை எதிர்த்து நின்று நாங்கள் எங்கள் கடமைகளை நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உணர்ச்சி பூர்வமாக உறுதியளிக்கிறார்.
அடுத்து பாருங்கள், முதல் சட்டப்பேரவை கூட்டம் எப்போ நடக்குது? 1977 ஜூலை 4ஆம் தேதி நடக்குது. எம்ஜிஆர் பொறுப்பேற்றதுக்கப்புறம் 1977 ஜூலை 4ஆம் தேதி முதல் சட்டப்பேரவை கூட்டம் நடக்குது. ஆளுங்கட்சி தலைவர் எம்ஜிஆரும் எதிர்க்கட்சி தலைவர் கருணாநிதியும் எதிரெதிராக அமர்ந்தனர். பாருங்கள், அப்படியே இந்த விசஸ் தான், ஓகேவா? எம்ஜிஆர் விசஸ் கலைஞர் கருணாநிதி, ஓகேவா? பார்த்துக்கோங்க, இவங்களுக்கு எதிராக இருக்காங்க, ஓகேவா? சரி, பாருங்கள், அடுத்து பாருங்கள், 2 நாட்களுக்கு, ஓகேவா? பாருங்கள், இங்கே இது பாருங்கள், தற்காலிக சபாநாயகர் மூக்கையா தேவர் புதிய உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். பாருங்கள், அப்போ வந்து தற்காலிக சபாநாயகர் யார் அப்படின்னா மூக்கையா தேவர். இதையும் பார்த்து வச்சுக்கோங்க, இதுவும் கொஸ்டின் ஏரியா தான், ஓகேவா? மூக்கையா தேவர், ஓகேவா? மூக்கையா தேவர் இவரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதிய உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறாரு. 2 நாட்களுக்கு பின்னர் 3 ஆதி சட்டப்பேரவை சபாநாயகராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். யார்? 3 ஆதி அப்படின்றவங்க வந்து சட்டப்பேரவை சபாநாயகராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். எப்போ? 2 நாட்களுக்கு பிறகு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தற்காலிக சபாநாயகரை வந்து இந்த மாதிரி தேர்ந்தெடுத்து பதவி பிரமாணம் பண்ணிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா ஆட்சி கலைஞ்சாலும் சபாநாயகரோட பதவி வந்து காலியாகாதுன்னு நம்மளுக்கு தெரியும், நம்ம பாலிட்டியில் படிச்சிருப்போம். ஸோ புதுசாக ஒரு சபாநாயகரை வந்து தேர்ந்தெடுத்து அவங்க மூலமாக பதவி பிரமாணம் செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க பழைய சபாநாயகரோட பதவி வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்து காலி ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக ஒரு சபாநாயகர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்குள்ளே தேர்ந்தெடுத்துருவாங்க, ஓகேவா? அதை தான் இங்கே பாருங்கள், புதுசாக அந்த மாதிரி யாரை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா 3 ஆதி அப்படின்ற சட்டப்பேரவை சபாநாயகராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பாருங்கள், கல்வி சீர்திருத்தம். எம்ஜிஆர் ஆட்சி கால துவக்கத்தில் கல்வி வளர்ச்சிக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டது. கல்லூரிகளில் வழக்கத்தில் இருந்த புதுமுக வகுப்பு ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸுக்கு பதில் மேல்நிலை பள்ளி, ஓகேவா, 10+2+3 வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிடுவாங்க. இங்கே என்ன சொல்கிறாங்க? கல்வி முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. எம்ஜிஆர் காலத்தில் தான் 10+2+3 கல்வி முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. அதாவது 10ஆம் வகுப்புகள் வரை பள்ளிக்கல்வி, 2 ஆண்டுகள் மேல்நிலை பள்ளி, 3 ஆண்டுகள் கல்லூரி பட்டப்படிப்பு. அதுக்கப்புறம் மதிய உணவு திட்டம் விரிவுபடுத்தப்பட்டது. ஆசிரியர்களின் பணிக்கான சூழ்நிலைகள் மேம்படுத்தப்பட்டன. ஆசிரியர்கள் பணிக்கான சூழ்நிலையை கூட பார்த்தீங்க அப்படின்னா மேம்படுத்தியிருக்கிறாங்க. சென்னையில் அண்ணா தொழில்நுட்ப பல்கலைக்கழக சட்டமை வந்து பார்த்தீங்கன்னா நிறைவேற்றிருக்கிறாங்க. எப்போனா 1978. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சென்னையில் அண்ணா தொழில்நுட்ப பல்கலை சட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போ நிறைவேறுச்சுன்னா 1978. அதன் பின்னர் தஞ்சாவூரில் தமிழ் பல்கலைக்கழகம், இது எப்போனா 1981. இதெல்லாம் தமிழ் புக்லேயே இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. கோயம்புத்தூரில் அதுக்கப்புறம் பாரதியார் பல்கலைக்கழகம். பாருங்கள், பாரதியார் பல்கலைக்கழகம் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா 1981 ஆக்ட் போட்டு 1982 அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதை தான் கொடுத்துருக்காங்க. கோயம்புத்தூரில் பாரதியார் பல்கலைக்கழகம் 1982. கொடைக்கானலில் அன்னை தெரசா பல்கலைக்கழகம் 1982. அழகப்பா யூனிவர்சிட்டி 1985. பாருங்கள், எம்ஜிஆரோட ஆட்சி காலத்திலே இத்தனை யூனிவர்சிட்டி வந்து கொண்டு வந்திருக்கார். அதே மாதிரி பாரதிதாசனும் பார்த்தீங்க அப்படின்னா 1982 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்ப்ளிமெண்ட்டே பண்ணிடுவாங்க. பாரதிதாசன் பல்கலைக்கழகம், ஓகேவா? அதுவும் அப்போ தான் வரும். சரி, பாருங்கள், தெலுங்கு கங்கை திட்டம். இந்த பல்கலைக்கழகங்கள்லாம் பார்த்து வச்சுக்கோங்க, ஏன்னா இது வந்து மேட்ச்சில் கண்டிப்பாக கேட்பாங்க, ஓகேவா? கண்டிப்பாக வந்து மேட்ச்சில் கேட்பாங்க. ஸோ நீங்கள் இங்கே படிச்சிங்கனாலும் யூனிட் 9 இருக்கும்ல, இப்போ சிலபஸ் மாற்றாத முன்னாடி யூனிட் 9 ஒன்று தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம்னு இருந்திருக்கும்ல, அதில் பார்த்தீங்கன்னா இது இருக்கும், ஓகேவா? உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் இங்கேயும் கூட அதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், தெலுங்கு கங்கை திட்டம்னு ஒரு திட்டம் இருக்குது. அந்த திட்டத்துக்கு வந்து குடிநீரை வந்து கொண்டு வருவாங்க. அது எப்படி வந்து யார் யாரெல்லாம் வந்து ஒப்புதல் கொண்டு வராங்க, எப்போ கொண்டு வராங்க அப்படின்றத பார்க்கலாம். தெலுங்கு கங்கை சென்னை குடிநீர் திட்டத்துக்கு 1977ஆம் ஆண்டு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. எப்போ? 1977. இந்த திட்டத்தின்படி ஆந்திராவில் உள்ள கிருஷ்ணா நீர் ஸ்ரீ சைலம் நீர்த்தேக்கத்திலிருந்து பல கட்ட வாய்க்கால்கள் வழியாக 406 கிலோமீட்டர் தூரத்தை கடந்து சோமசைவ நீர்த்தேக்கம், கண்டலேறு நீர்த்தேக்கம், ஊத்துக்கோட்டைக்கு அருகே உள்ள 0 புள்ளி வழியாக சென்னையில் உள்ள சத்தியமூர்த்தி சாகர் அல்லது பூண்டி நீர்த்தேக்கத்திற்கு குடிநீர் கொண்டு வரப்படுகிறது. பாருங்கள், எங்கேருந்து எங்கே 406 கிலோமீட்டர் தூரத்தை கடந்து அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா தண்ணியை சென்னைக்கு கொண்டு வராங்க. அப்போ இது எவ்வளோ பெரிய பிளான் பாருங்கள். இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதன் பின் அங்கிருந்து ரெட் ஹில்ஸு, அதுக்கப்புறம் சோழவரம், செம்பரம்பாக்கம் நீர்த்தேங்களுக்கு அனுப்பப்பட்டு சென்னை நகருக்கு விநியோகிக்கப்படுகிறது. பாருங்கள், செம்பரம்பாக்கம் ஏரி, அதுக்கப்புறம் ரெட் ஹில்ஸு, சோழவரம் இந்த மாதிரியான இடத்துக்குலாம் அமுச்சு விட்டு செம்பரம்பாக்கம் நீர்த்தேக்கத்துக்கு போய் இந்த மாதிரி வந்து நீரை வந்து பார்த்திங்க அப்படின்னா சேமித்து அங்கேருந்து விநியோகிக்கிறாங்க சென்னைக்கு. 1983 சென்னைக்கு கொண்டு வரப்படும் நீரின் அளவு மறு ஆய்வு செய்து மாற்றப்பட்டது. சென்னைக்கு வந்து எவ்வளோ நீர் கொடுக்குறாங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் ஆக்சுவலாக கொடுத்துருப்பாங்க. ஆனால் எவ்வளோ நீர் கொடுக்கணும் அப்படின்றதோட அளவு எப்போ மாற்றினாங்க அப்படின்னா 1983 வந்து இந்த மாதிரி மாற்றுறாங்க.
அதாவது நீரோட அளவு எவ்வளோ கொண்டு போகிறாங்களோ அதை மறு ஆய்வு செய்கிறாங்க. துவக்கத்தில் பல இடர்பாடுகளை சந்தித்த அந்த திட்டம் 2002 2004 ஆண்டுகளில் மறுசீரமைக்கப்பட்டு தற்போது நல்ல நிலையில் செயல்படுகிறதுன்றாங்க. பாருங்கள், இப்போ வந்து ஒரு நல்ல நிலையில் செயல்பட்டுக்கிட்டு வருது அப்படின்றாங்க. 2002 2004 மறுசீரமைக்கப்பட்டுச்சாமா. ஓகேவா, அதையும் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து பாருங்கள், பெரியார் நூற்றாண்டு விழா 1978 என்ன சொல்கிறாங்க, அதாவது எழுத்து சீர்திருத்தம். ஓகேவா, பாருங்கள், 1978 செப்டம்பர் மாதம் 18 19 நாட்களில் ஈரோடு நகரில் பெரியார் நூற்றாண்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. எப்போ? ஈரோட்டில் 1978 செப்டம்பர் மாதம் 18 19 இந்த மாதிரி சிறப்பாக நடக்குது. இந்த விழாவில் இந்திய துணை பிரதமர் ஜெகஜீவன் ராமு, முதலமைச்சர் எம்ஜிஆர் உள்ளிட்ட பல பிரமுகர்கள் பங்கேற்கிறாங்க. யார் யார்? இந்திய துணை பிரதமர் அப்போ யாராக இருந்திருப்பாங்க அப்படின்னா ஜெகஜீவன் ராம் வந்து இருந்திருப்பார். அவரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எம்ஜிஆர், இந்த மாதிரி வந்து ஒரு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி கலந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1978 அக்டோபர் 19 பெரியாரின் தமிழ் எழுத்து சீர்திருத்தம் நடைமுறைப்படுத்தப்பட்டது. பாருங்கள், நமக்கு வந்து இயர் தான் தெரியும், பெரியாரோட எழுத்து சீர்திருத்தம் எந்த வருஷம் வந்து கொண்டு வந்தாங்க, நடைமுறைப்படுத்தினாங்க அப்படின்றதுக்கு இயர் தான் தெரியும். 1978 நம்ம சொல்லுவோம். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா டேட்டோடு இங்கே கொடுத்துருக்கான், அக்டோபர் மாதம் 19. நல்லா பார்த்து வச்சுக்கோங்கப்பா, சரியா? 1978 அக்டோபர் மாதம் 19 வந்து பெரியாரோட எழுத்து சீர்திருத்தம் வந்து பார்த்திங்கன்னா நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க. அதன்படி சீர்திருத்த எழுத்து வடிவங்கள் அனைத்து அரசு அலுவலகங்களிலும், கல்வி நிறுவனங்களிலும், நகராட்சி, மாநகராட்சி, ஊராட்சி ஒன்றியங்களிலும், தமிழக அரசு வரம்புக்குட்பட்ட வாரியங்கள், அதுக்கப்புறம் கழகங்கள், நிறுவனங்களிலும், தமிழ் மொழி நாளிதழ்களிலும், மாறவாத ஏடுகளிலும், தமிழ் புத்தகம் வெளியிடுவோரும் சீர்திருத்த தமிழ் எழுத்துக்களின் வடிவங்களை பயன்படுத்த வேண்டும் என்று எம்ஜிஆர் அரசு பரிந்துரைத்தது. பாருங்க, அதாவது நம்ம பெரியார் எழுத்து சீர்திருத்தம் பண்ணதை இருக்கிற எல்லா தமிழ்நாடு ஃபுல்லாக அந்த எழுத்தை வந்து மாற்றுறாரு. பெரியார் வந்து எப்படி சீர்திருத்தம் பண்ணாரோ அதை வந்து அப்ளை பண்ணி விட்றாரு. ஓகேவா, எல்லா அரசு ஊடகங்கள், ஒரு புக்கு பிரிண்டராக இருந்தாலும் சரி, எல்லா எழுத்து எல்லாம் மாற்றுங்கன்னு சொல்லி எல்லாத்துலேயும் மாற்றுறாரு. அதை வந்து அந்த மாற்றின பெருமை யாருக்கு போய் சேரும்னா எம்ஜிஆர் அவர்களுக்கு தான் போய் சேரும். தமிழக அரசு வெளியீடுகளும், அரசிதழ்களிலும் மற்றும் தமிழில் அச்சிடப்படும் அனைத்து வெளியீடுகளிலும் பெரியார் எழுத்து சீர்திருத்த வடிவங்களே பயன்படுத்தப்பட்டன. பாருங்கள், எல்லாமே சரி, ஜிஓ பாஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எது பாஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரியாரோட எழுத்து சீர்திருத்தம் பண்ண முறையாக தான் இருக்கணும்னு சொல்லி எல்லாமே அதில் தான் வெளியிடுறாங்க. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. டேட்டு பார்த்துக்கோங்க, அக்டோபர் மாதம். ஓகேவா, அக்டோபர் மாதம் 19 1978 பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது பெரியார் மாவட்டம். பெரியாரின் நூற்றாண்டு விழாவின் ஒரு பகுதியாக கோவை மாவட்டம் 2ஆக பிரிக்கப்பட்டு ஈரோட்டை தலைநகரமாக கொண்டு பெரியார் மாவட்டம் அமைக்கப்படுது. பாருங்கள், பெரியாரோட நூற்றாண்டு விழாவப்போ ஒரு பகுதியாக வந்து கோவை மாவட்டம் 2ஆக பிரிக்கிறாங்க. கோவை மாவட்டத்தை வந்து 2ஆக பிரித்து ஈரோட்டை தலைநகரமாக கொண்டு பெரியார் மாவட்டம் அமைக்கப்படுது. எது? ஈரோட்டை தலைநகரமாக கொண்டு பெரியார் மாவட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா அமைக்கிறாங்க. அடுத்து பாருங்கள், நினைவு இல்லம். ஆக்சுவலாக இந்த டேட்டாலாம் வந்து புதுசாக இருக்குது. ஓகேவா, இந்த டேட்டா வந்து யாருமே கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க, நானுமே வந்து படித்தது கிடையாது. பட் இந்த புக்கு படிக்கும்போது தான் வந்து நானும் இந்த மாதிரி இதை படித்தேன். ஓகேவா, இதெல்லாம் வந்து சும்மா பார்த்து வச்சுக்கோங்க. பெரியார் நூற்றாண்டு விழாவப்போ கோவை மாவட்டத்தை 2ஆக பிரித்து ஈரோடு தலைநகராக கொண்டு பெரியார் மாவட்டத்தை வந்து பிரித்தாங்க அப்படின்னு நீங்கள் சும்மா படித்து வச்சுக்கோங்க, சரியா? அடுத்து பாருங்கள், நினைவு இல்லம். காமராஜர் சென்னை தியாகராய நகர் திருமலை பிள்ளை ரோட்டில் வாழ்ந்த இல்லத்தை 3,08,000 ரூபாய்க்கு வாங்கி அதை காமராஜர் நினைவில்லமாக மாற்றப்பட்டது. பாருங்கள், காமராஜர் சென்னை தியாகராயர் நகர் திருமலை பிள்ளை ரோட்டில் வாழ்ந்த அந்த இல்லத்தை 3,08,000 ரூபாய்க்கு வாங்கிடுறார். ஓகேவா, வாங்கி அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா காமராஜரோட நினைவு இல்லாமல் மாற்றுறாரு. பாருங்கள், இவர் வந்து காங்கிரஸ்லேயே ஒரு கிடையாது. பட் ஆனால் காமராஜர் ஒரு நல்ல மனுஷன் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி அவரோட வீட்டை வாங்கி காமராஜர் நினைவு இல்லாமல் அதை வந்து மாற்றுறாரு. பாருங்கள், அதெல்லாம் ஒரு நல்ல விஷயந்தான். கேரள ஆளுநர் ஜோதி அம்மாள் தலைமை தாங்க எம்ஜிஆர் 1978 அக்டோபர் 19 திறந்து வைத்தார். பாருங்கள், இதுவும் சேம் அதே டேட்டு தான். 1978 அக்டோபர் மாதம் 19 தான். ஓகேவா, பெரியாரோட எழுத்து சீர்திருத்தம் அமல்படுத்தினது அதே வருஷம்தான், அதே டேட்டில் தான் இதையும் சொல்கிறாங்க. ஓகேவா, இந்த இல்லத்தில் காமராஜரின் வாழ்நாளில் நடைபெற்ற முக்கிய நிகழ்ச்சிகளை சித்தரிக்கும் புகைப்படங்கள் கொண்ட கண்காட்சியை மத்திய அமைச்சர் ப. ராமச்சந்திரன் திறந்து வைத்தார். பாருங்கள், யார் ஓப்பன் பண்ணது? மத்திய அமைச்சர் ப. ராமச்சந்திரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து ஓப்பன் பண்ணுறார். அடுத்து பாருங்கள், விவசாயிகள்லாம் போராட்டம் பண்ணுறாங்க. என்ன காரணம்னு பார்க்கலாம்.
எம்ஜிஆர் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் விவசாயிகளின் பிரச்சனையை தீர்ப்பதற்காக ஒரு குழுவை அமைக்கிறார். குழு அமைப்பதால் விவசாயிகளின் பிரச்சனைகள் தீர்வு காண்பதை தள்ளி போடாமே ஒழிய தீர்க்க இயலாது. மின் கட்டண குறைப்பு, விவசாய கடன் வசூல் தள்ளுபடி, வரி பாக்கிக்காக ஜப்தி செய்யாமை போன்ற கோரிக்கைகளை முன்வைத்து தமிழக விவசாயிகளின் சங்கம் 1978 ஏப்ரல் முதல் சங்கத் தலைவர் நாராயணசாமி நாயுடு தலைமையில் போராட்டம் நடத்தின. பாருங்கள், எம்ஜிஆரோட ஆட்சியில் இந்த மாதிரி மின் கட்டணம்லாம் குறைக்க மாட்டேங்கிறீங்க, அதனால் மின் கட்டணத்தை குறைங்க, விவசாய கடன் முழுசாக வசூல் தள்ளுபடி பண்ணுங்க, வரி பாக்கிக்காக எங்களை ஜப்திலாம் செய்யாதீங்க, நாங்கள் வரி கரெக்டாக கட்டிடுவோம், அதனால் நீங்கள் இருக்கிற இடத்த ஜப்தி செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி தமிழக விவசாயிகளோட சங்கம், அது யாருன்னா அந்த சங்க தலைவராக இருப்பார்னா நாராயணசாமி நாயுடு அப்படின்றவர் ஒருத்தர் சங்க தலைவராக இருப்பார். அவரோட தலைமையில் பார்த்தீங்க அப்படின்னா போராட்டத்தை நடத்துகிறாங்க 1978 ஏப்ரல் முதல் நாள் அப்போ. அடுத்து பாருங்கள், விவசாயிகள் சங்க பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமான முறையில், ஓகேவா, தீர்வு காண்பதற்கு பதில் சுமூகமான முறையில் தீர்வு காண்பதற்கு பதிலாக அந்த போராட்டத்தை சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக கருதி போலீஸ் மூலம் பார்த்தீங்க அப்படின்னா தீர்வு காண முற்பட்டது எம்ஜிஆர் அரசு. பாருங்கள், எம்ஜிஆர் பார்த்தீங்க அப்படின்னா பேச்சுவார்த்தைகளை ஈடுபட்டு இந்த மாதிரி நடக்கணும். ஆனால் இந்த மாதிரி அதை சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக கருதி, ஓகேவா, சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக அதை மாற்றி அதை என்ன பண்ணுறாங்கன்னா போலீஸ் மூலமாக தீர்வு காண்றாங்க. நாராயணசாமி நாயுடு திண்டுக்கல்லில் கைது செய்யப்பட்டார். பாருங்கள், நாராயணசாமி நாயுடு திண்டுக்கல்லில் அடைச்சிட்றாங்க, ஓகேவா, கைது செஞ்சு அடைச்சிட்றாங்க. கடன் அடைக்காத விவசாயிகள் பொருட்கள் ஜப்தி, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மின்சார விநியோக துண்டிப்பு போன்ற கடுமையான நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டது. என்னென்ன மேற்கொள்றாங்க பாருங்கள், கடன் அடைக்காத விவசாயிகளோட பொருட்கள் எல்லாத்தையும் ஜப்தி பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டுக்கு போகிற மின்சாரத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா துண்டிச்சிடுறாங்க, கட் பண்ணி விட்டுறாங்க, ஓகேவா. மின்சார ஒயரை பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வீட்டுக்கு போகிறத கட் பண்ணி விட்டுறாங்க. இந்த மாதிரி செயலெல்லாம் அரசாங்கம், எம்ஜிஆரோட அரசாங்கம் மேற்கொண்டுட்டு வருது. போராட்டம் இன்னும் தீவிரமடையுது. இவங்க மாதிரி எம்ஜிஆர் அரசாங்கம் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கனால போராட்டம் இன்னும் தீவிரமாகுது. கோவை, திண்டுக்கல், வட ஆற்காடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒடுக்கத்தூர் போன்ற இடங்களில் துப்பாக்கி சூடு நடத்தப்படுது. பாருங்கள், துப்பாக்கி சூடு இதெல்லாம் நடத்துகிறாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா இறந்துடுறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கண்டிக்கத்தக்க செயல், ஓகேவா. எம்ஜிஆரோட ஆட்சி காலங்களையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் நடந்திருக்குது. பலர் பார்த்தீங்கன்னா காயமடைந்தனர். அரசாங்கம் நீதி விசாரணைக்கு உத்தரவிட்டது. பாருங்கள், கவர்மெண்ட் நீதி விசாரணைக்கு உத்தரவு போடுறாங்க. முதலமைச்சர் எம்ஜிஆர் விவசாய சங்க தலைவருடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். எப்போனா ஏப்ரல் 24 25 விவசாயிகள் போராட்டம் கைவிடப்பட்டது. அதுக்கப்புறம் விவசாயிகள் பிரச்சனை தீர்க்கப்படாமலேயே நீடித்தது. பாருங்கள், விவசாயிகள் போராட்டத்தை கைவிட்டுட்டாங்க, ஆனால் விவசாயிகளோட பிரச்சனை தீரலை, ஓகேவா, தீராமலேயே இன்னும் அப்படியே இருக்குது. அடுத்து பாருங்கள், பிற்படுத்தப்பட்டோருக்கு சலுகை. பிற்படுத்தப்பட்டோருக்கு சலுகை என்ன சலுகைன்னு பார்க்கலாம். எம்ஜிஆர் பிற்பட்ட புறக்கணிக்கப்பட்ட பல்வேறு கொடுமைகளுக்கு உள்ளாக்கப்பட்டோருக்கு உடனடியாக உதவி செய்ய வேண்டும் என்று விரும்பினார். அதனால் அவரது ஆட்சி தொடக்கத்திலேயே பிற்பட்ட வகுப்பினர் அரசாங்க சலுகைகளை பெற ஆண்டு வருமானம் 9,000 ரூபாய் இருந்தால் போதும் என்று 1979 ஜூலை 2 அறிவித்தார். பாருங்கள், இப்போ ஒருத்தர் பிற்படுத்தப்பட்ட மக்களாக இருக்கணும் அப்படின்னா அவங்களோட ஆண்டு வருமானம் 9,000 இருந்தால் போதும். அதுக்கு கீழே இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிற்படுத்தப்பட்டவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாங்க, ஓகேவா. பின்னர் இந்த வருமான வரம்பையும் விலக்கி விட்டார். பாருங்கள், மறுபடியும் இந்த வருமான வரம்பையும் விலக்கிட்டார். 9,000 ஃபஸ்ட்டு சொல்லிட்டு அதையும் பார்த்தீங்கன்னா விலக்கிட்டார். அது மட்டும் இல்லாமல் அதற்கு மேல் பல படிகள் சென்று பிற்பட்ட வகுப்பினருக்கான இடஒதுக்கீட்டை 33%லேருந்து 50% உயர்த்துறார். பாருங்கள், இந்த மாதிரி அவங்களுக்கு உண்டான இடஒதுக்கீடு, ஓகேவா, பிற்பட்டப்பட்ட வகுப்பினருக்கான இடஒதுக்கீட்டை 33%லேருந்து 50% பார்த்தீங்கன்னா உயர்த்துறார், ஓகேவா. இத்துணிகர நடவடிக்கையின் மூலம் எம்ஜிஆர் பிற்பட்ட வகுப்பாரின் பேர் ஆதரவை பெறார். ஏன் அப்படின்னா பிற்படுத்தப்பட்ட வகுப்பாருக்கு ரொம்ப இவர் நல்ல உதவி செய்கிறனால இந்த மாதிரி சதவீதத்தையும் 33%லேருந்து 50% உயர்த்துறனால எம்ஜிஆருக்கு அவங்களாம் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அடுத்து பாருங்கள், மதுவிலக்கு. இந்தியா முழுவதும் பூரண மதுவிலக்கு வர வேண்டும் என்பது காந்தியடிகளின் கனவு திட்டம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் வழிகாட்டு விதிகளில் போதைப் பொருட்களை தடை செய்தல் ஒரு நெறி நியதியாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்திய விடுதலைக்கு பின் தமிழ்நாட்டை ஆட்சி செய்த காங்கிரஸ் முதலமைச்சர்கள் மதுவிலக்கு திட்டத்தை தொடர்ந்து நடைமுறைப்படுத்தினர். ஆனால் அண்ணா ஆட்சி பொறுப்பேற்ற பின் மதுவிலக்கு காங்கிரஸ் திட்டம் என்று கைவிடவில்லை அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னா இதனால் அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டாலும் பரவாயில்லை, ஏழை எளியோரின் குடும்ப நிம்மதியே மேல் என்று கருதி உறுதியுடன் மதுவிலக்கை அரசின் கொள்கையாக கொண்டு செயல்படுத்தினார். பாருங்கள், ஏன்னா அண்ணா பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் பண்ணுவார், ஓகேவா. மதுவிலக்கு கண்டிப்பாக இருக்கணும், ஓகேவா. மதுவே பார்த்திங்க அப்படின்னா இருக்கக்கூடாது. அதனால தான் பார்த்திங்கன்னா அதை மது விலக்கு அப்படிம்பாங்க, மதுவே இல்லாமல் இருக்கணும்.
ஓகேவா. அதை வந்து அண்ணா வந்து ஆட்சி பொறுப்பேற்றணுன்னே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பண்ணிடுவார். ஆனால் அதுக்கப்புறம் கலைஞர் கருணாநிதி தான் வந்து மதுவிலக்கை வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணி விட்டுருவார். அதுக்கப்புறம் கள்ளச்சாராயம், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒயின், இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கடையெல்லாம் ஓப்பன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி விற்க ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேவா. ராஜாஜியும் பார்த்தீங்கன்னா போய் கருணாநிதி அவர்கள்கிட்ட போய் பேசுவார், வீட்டிலே சந்திச்சு, இந்த மாதிரி வந்து மதுவிலக்கை வந்து இந்த மாதிரி எடுக்காதீங்க, அது வந்து அமல்லே இருக்கட்டும், அதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்லது தான் அப்படின்னு சொல்லி போய் ராஜாஜியும் அவர் கூட இன்னொருத்தரும் பார்த்திங்க அப்படின்னா போய் பேசுவாங்க. நம்ம ஆல்ரெடி வீடியோவில் பார்த்துருப்போம். ஓகேவா. ராஜாஜி டாபிக் பார்த்திங்கன்னா தெரியும். அதே மாதிரி கலைஞர் கருணாநிதி டாபிக் நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம். அவர் முதலமைச்சராக இருந்த காலகட்டம் 1969 1976 வரைக்கும் கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்திருப்பார். அதை இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், அதை நம்ம பார்த்துருப்போம். ஓகேவா. சரி பாருங்கள். ஆனால் கருணாநிதி ஆட்சி பொறுப்பேற்ற பின் நிதிநிலை காரணம் காட்டி மதுவிலக்கை ஒத்தி வைக்கிறேன் என்று கூறி கைவிட்டார். பாருங்கள், இந்த மாதிரி வந்து சொல்லிடுவார். ஓகேவா. அடுத்தது, எம்ஜிஆர் திமுகவை விட்டு வெளியேறி தனி கட்சியை துவக்கிய போது கருணாநிதி மீது சுமத்திய குற்றச்சாட்டுகளில் மதுவிலக்கை நீக்கியதும் ஒன்றாகும். பாருங்கள், எம்ஜிஆர் வந்து அந்த கட்சியை விட்டு பிரிஞ்சு போகும்போது, திமுகவிலிருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக பிரிஞ்சு போகும்போது இந்த காரணத்தையும் ஒரு குறையாக சொல்லியிருக்கார். இதனால தான் நான் வந்து பிரிஞ்சு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் ஒரு குறையாக வந்து சொல்லியிருக்கிறார். அவர் வச்ச குற்றச்சாட்டுகளில் அந்த மதுவிலக்கையும் ஒன்று சொல்லியிருக்கிறார். கருணாநிதி மதுவிலக்கை ரத்து செய்த போது அதை எதிர்க்காத எம்ஜிஆர் திமுகவை விட்டு வெளியேறிய போது அதை கடுமையாக எதிர்த்தார். கோவையில் நடைபெற்ற திமுக பொதுக்குழுவில் மதுவிலக்கு ஒத்திவைப்பு தீர்மானத்தை ஆதரித்து பேசி அந்த தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்ற ஆதரவும் அளித்தவர் எம்ஜிஆர். பாருங்க, இந்த மாதிரி வந்து கோயம்புத்தூர் நடைபெற்ற திமுக பொதுக்குழுவில் மதுவிலக்கு ஒத்திவைப்பு தீர்மானத்தை யார், எம்ஜிஆரே வந்து பார்த்தீங்கன்னா ஆதரித்து தான் ஃபஸ்ட்டு பேசியிருக்கிறாரு. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து அந்த பண்ண தப்பை, நம்ம இப்படி பண்ணியிருக்கோமான்னு பண்ண தப்பை உணர்ந்து அதுக்கப்புறமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தான் இந்த மாதிரி மதுவிலக்கை பற்றி ஓகே இது வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எம்ஜிஆர் வந்து அதை உணர்ந்திருப்பார். ஓகேவா. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வந்து ஆதரவும் கொடுத்துருப்பார். யாருக்கு? கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு மதுவிலக்கை வந்து இந்த மாதிரி வந்து தள்ளி போடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னப்போ அதுக்கு வந்து எம்ஜிஆர் ஆதரவும் கொடுத்துருப்பார். அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஒரு மனதாக வந்து எம்ஜிஆர் வந்து அந்த தீர்மானத்துக்கு ஆதரவு கொடுத்துருப்பார். ஓகேவா. ஆனால் கட்சி ஒரு தனியாக பிரிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து இது பண்ணியிருக்க மாட்டார். ஓகேவா. சரி, அடுத்து பாருங்க. எம்ஜிஆர் ஆட்சி பொறுப்பேற்ற பின் பூரண மதுவிலக்கை முழு மூச்சுடன் நாட்டில் நடைமுறைப்படுத்துவார் என்று பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அந்த எதிர்பார்ப்புக்கு எதிராக 30 வயதுக்கு மேற்பட்டவர்கள் 25 ரூபாய் கட்டணம் செலுத்தி தாசில்தார் அலுவலகத்தில் மது பெர்மிட் பெறலாம் என்று அறிவிக்கப்பட்டது. பாருங்க, இவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா மதுவிலக்கை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து அமல்படுத்துவார் அப்படின்னு பார்த்தா இவர் என்ன பண்ணுறாரு, அதுக்கு எதிராக 30 வயசுக்கு மேற்பட்டவங்க வந்து 25 ரூபா செலுத்தி இந்த மாதிரி தாசில்தார் அலுவலகத்தில் மது பெர்மிட்டுன்னு ஒன்று வாங்கிக்கலாம், அவங்க வாங்கினவங்களுக்கு மட்டும் நாங்கள் வந்து கவர்மெண்ட்லேருந்து மது வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இவர் அப்படி மாறிடுறார். ஓகேவா. தேர்தலுக்கு முன்னிருந்த லட்சியமும் கொள்கைகளும் வாக்குறுதியும் ஆட்சிக்கு பின் நிறைவேற்ற முடியாது என்ற கசப்பான உண்மையை உணர்ந்து கொண்டார் எம்ஜிஆர். பாருங்க, தேர்தலுக்கு முன்னாடி நம்ம கொடுத்த வாக்குறுதியெல்லாம் பொய்யாயிர மாட்டேங்குதே, மனக்கசப்போடு இருக்குதுன்னு சொல்லிட்டு எம்ஜிஆரே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் அதை உணர்றாரு. நம்ம ஏன்டா அப்படி வாக்குறுதி கொடுத்தோம் அப்படின்ட்டு அவர் வந்து உணர்றாரு. அடுத்து பாருங்க, இணைப்பு முயற்சி. மொரார்ஜி தேசாய்க்கு பின் காங்கிரஸ் ஆதரவுடன் சரண் சிங் வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் ஆகிறாரு. விரைவிலேயே சரண் சிங்குக்கு அளித்து வந்த ஆதரவை விலக்கி கொண்டதால் காங்கிரஸ் அரசு கவிழ்ந்தது. அவரது அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த அதிமுக அமைச்சர்கள் பாமா பலனூர், அதுக்கப்புறம் சத்தியவாணி முத்து ஆகியோர் பதவியை வந்து இழந்துடுறாங்க. ஏன் அப்படின்னா அவங்க நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருப்பாங்க, அதனால் வந்து அவங்க பதவியை வந்து இழந்துடுறாங்க. நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டு 1980 அதற்கான தேர்தல் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. எப்போ? 1980 அதுக்கான தேர்தல் வந்து நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அத்தகைய சூழ்நிலையில் ஜனதா கட்சி இந்திரா காங்கிரஸ் அரசுக்கு எதிராக திமுகவையும் அதிமுகவையும் இணைக்க முயர்ந்தது. பாருங்க, அதாவது வந்து ஜனதா கட்சி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்திரா காந்தி காங்கிரஸுக்கு வந்து எதிராக இந்த மாதிரி வந்து திமுகவையும் அதிமுகவையும் நம்ம பக்கம் வந்து கூப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு ஜனதா கட்சி ஒரு பக்கம் பிளான் பண்ணுது. ஜனதா கட்சியை சேர்ந்த மத்திய அமைச்சர் பிஜு பட்நாயக் வந்து இந்த இணைப்பு முயற்சியில் தீவிரமாக ஈடுபடுறாரு. எப்படியா ஒன்று வந்து 2 துருவங்களையும் நம்ம பக்கம் இணைச்சிடணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாரு. பாருங்க, அவரது முயற்சியின் விளைவாக 2 துருவங்களாக இருந்த எம்ஜிஆரும் கருணாநிதியும் 1979 செப்டம்பர் 13 சேப்பாக்கம், ஓகேவா, சேப்பாக்கம் அரசினர் வெளியில் சந்தித்து பேசினர். விளைவு என்ன அப்படின்னா மழையை எதிர்பார்த்தவர்களுக்கு மழை எலி கூட கிடைக்கவில்லை. பாருங்க, மழையை எதிர்பார்த்தவர்களுக்கு மழை எலி கூட கிடைக்கவில்லை. இந்த மாதிரி கூட்டணியை கூப்பிட்டதுக்கு இந்த மாதிரி 2 பேருமே உங்கள் கூட்டணியில் நான் வந்து கலந்துக்க மாட்டேன் அப்படின்றாங்க. ஓகேவா, அதை தான் இங்கே சொல்கிறாங்க.
அடுத்து பாருங்கள், கிராம கர்ண முறை ஒழிப்பு. இந்த எம்ஜிஆர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிராம கர்ணம் அப்படின்னு சொல்லிட்டு பரம்பரையாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு இருப்பாங்க. அந்த பரம்பரை பதவியை எம்ஜிஆர் வந்தோன்னா அதை ஒழிச்சு விட்ருவார். அதுதான் அந்த கிராம கர்ண முறை ஒழிப்பும்பாங்க. பாருங்கள், எம்ஜிஆர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் பொறுப்பேற்றவுடன் அவர் எடுத்த முக்கிய முடிவுகளில் ஒன்று பாரம்பரியமாக இருந்து வந்த கிராம ஊழிய முறை நீக்கப்பட்டதாகும்ன்றாங்க. கர்ணம், கிராம முறை, முன்சிப்பு போன்ற பரம்பரை பதவிகள் ஒழிக்கப்பட்டன. பாருங்கள், அதெல்லாம் எக்ஸாம் வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் எக்ஸாம் வச்சுருவாங்க. அவர்களுக்கு பதிலாக கிராம நிர்வாக அதிகாரிகள் அவங்கள வந்து பார்த்திங்கன்னா நியமிச்சிருவாங்க. இதுக்கு முன்னாடி பரம்பரையாக அவங்களோட பதவியிலேருந்து அப்படியே பரம்பரையாக வந்துட்டு இருப்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் எம்ஜிஆர் வந்து என்னது, வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், விஏஓ அப்படின்ற ஒரு பதவியை நியமித்து இந்த மாதிரி வந்து நியமிச்சு விட்ருவார். இந்த மாதிரி இவங்க தான் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி. இதன் மூலமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பரம்பரை கொடுமையிலிருந்து எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விடுவிக்கப்பட்டிருப்பாங்க மக்கள். அதுதான் இங்கே சொல்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம்பா. இதெல்லாம் வந்து கூற்று காரணத்தில் வைப்பாங்க. சரியா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து பாருங்கள், தலைநகர் மாற்றம். எம்ஜிஆரோட முதல் ஆட்சி காலத்தின் போது 1977 to 80 தமிழ்நாட்டின் தலைநகரை சென்னையிலிருந்து திருச்சிக்கு மாற்றுவது பற்றி பரிசீலிக்கப்பட்டது. பார்த்தீங்களா? 1976 to 80. பட் ஆனால் பிளான் பண்ணுவாங்க. பட் ஆனால் வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு பெரிய பீதியில் இது வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சு போயிடும். இதா பாருங்கள், சொல்கிறாங்க பாருங்கள். எம்ஜிஆரின் இந்த யோசனை மக்களிடையே ஆர்வம் கலந்த பரபரப்பையும் அரசியல்வாதிகளிடையே விவாத பொருளாகவும் பத்திரிகைகளில் விமர்சன திட்டமாகவும் இருந்தது அப்படின்றாங்க. ஓகேவா? விமர்சன திட்டமாகவும் இருந்தது அப்படின்றாங்க. இறுதியில் இந்த திட்டம் நடைமுறை சாத்தியமற்றது என்று கைவிடப்பட்டது. பார்த்தீங்களா? லாஸ்ட்டாக வந்து கைவிட்டுருவாங்க இந்த திட்டத்தை. எம்ஜிஆரோட யோசனை குறைப்பிரசவம் ஆயிற்று அப்படின்றாங்க. கம்ப்ளீட்டாக நிறைவேறலை, குறைப்பிரசவம் ஆயிடுச்சு அப்படின்றாங்க. அடுத்து பாருங்கள், எம்ஜிஆரோட ஃபார்முலா. நம்ம வந்து பார்த்திங்கன்னா சிஆர் ஃபார்முலா அந்த மாதிரிலாம் பார்த்துருப்போம். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் ஃபார்முலா என்ன அப்படின்னா 1980 நடைபெற்ற திருப்பத்தூர் நாடாளுமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலின் போது ஒரு விதிமுறையை வந்து வகுத்து கொடுக்குறார். அதாவது என்ன அப்படின்னா, ஒரு தொகுதியோட மக்கள் பிரதிநிதி இறந்து விட்டா அப்படின்னா அந்த இடத்த அந்த பிரதிநிதி சார்ந்த கட்சிக்கே விட்டு கொடுக்க வேண்டும் அப்படின்றது தான். ஓகேவா? இப்போ என்னன்னா, இப்போ ஒரு இடத்துல வந்து அதிமுக இடத்துல யாராவது ஒருத்தர் நிற்கிறாங்க அப்படின்னா அந்த அதிமுக சார்ந்தவங்க அந்த தொகுதியில் இறந்துட்டாங்க. ஆல்ரெடி வந்து அவங்க ஒரு அமைச்சராக இருக்கிறவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா இப்போ அந்த இடத்துக்கு ஒரு இடைத்தேர்தல் நடத்தினாங்கன்னா அந்த தொகுதினா, அதாவது அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அவங்ககிட்டயே வந்து விட்டுறணும். அதை வந்து நம்ம வந்து வேற எதுக்காக ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து வேற யாராவது ஒருத்தர் இது பண்ணி நம்ம எதுவும் பண்ணக்கூடாது. ஓகேவா? அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அவங்க அந்த மக்கள் பிரதிநிதியவே வந்து இது பண்ணிடணும். இப்போ அந்த ஏரியாவில் வந்து வேறு யார் அந்த ஏரியாவில் செல்வாக்காக இருக்கிறாங்க அந்த அதிமுகவில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அவங்கள வந்து நிற்க வைக்கணும். அதை தான் அந்த மாதிரி பண்ணுறாரு. அதன்படி திருப்பத்தூர் இடைத்தேர்தலில் தனித்து போட்டியிட்ட இந்திரா காங்கிரஸ் வேட்பாளரை எம்ஜிஆர் வழியே சென்று ஆதரித்தார். பாருங்கள், தனித்து போட்டியிட்ட இந்திரா காங்கிரஸ் கூட கூட்டணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக தான் வச்சிருப்பார். பட் ஆனால் அவரே போய் ஆதரிக்கிறார். சரி, ஓகே, காங்கிரஸே அவன் ஜெயிச்சுக்கிட்டுன்னு சொல்லி அந்த மாதிரி ஆதரிக்கிறாரு. அந்த தொகுதிக்கு வந்து சென்று எம்ஜிஆர் போய் பிரச்சாரம் பண்ணுறாரு. எந்த தொகுதிக்கு? திருப்பத்தூர் தொகுதிக்கு. அது காரணம் என்ன அப்படின்னா, திமுக பக்கம் இருந்த பிரதமர் இந்திரா காந்தியை தன் பக்கம் வந்து கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாரு. அதனால தான் போய் வாண்டடாக வந்து காங்கிரஸுக்கு போய், ஓகேவா, இந்திரா காந்தி காங்கிரஸுக்கு போய் வாண்டடாக போய் ஆதரவு தெரிவித்து இந்த மாதிரி வந்து கருத்து போய் சொல்கிறார். ஓகேவா? இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காங்கிரஸோட வேட்பாளருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆதரவு தராரு. அந்த தொகுதியில் அவரது கூட்டணி கட்சியான கம்யூனிஸ்ட் வேட்பாளரை பற்றி எம்ஜிஆர் கொஞ்சம் கூட கவலைப்படவே இல்லை. ஓகேவா? எம்ஜிஆரோட கூட்டணியில் இருந்த கம்யூனிஸ்ட் கட்சி தான் வந்து அந்த இடத்துல எம்ஜிஆரோட கட்சி நிற்கிது. பட் ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி தான் சப்போர்ட் பண்ணுறாரு. ஏன் அப்படின்னா, அவங்க இந்திரா காந்தியை வந்து நம்ம பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இழுக்கணும். அதனால் அதுக்கு பிளான் பண்ணுறாரு. காங்கிரஸ் வேட்பாளர் வெற்றி பெற்றார். பாருங்கள், லாஸ்ட்டாக காங்கிரஸ் வேட்பாளர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிடுறார். பாருங்கள், அதன் பின் பெரியகுளம் நாடாளுமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் வந்தபோது எம்ஜிஆர் திருப்பத்தூர் ஃபார்முலாவை பின்பற்றவில்லை. திருப்பத்தூரில் என்ன வந்து ஃபார்முலா பின்பற்றினாரோ அதை வந்து இங்கே வந்து ஃபாலோ பண்ணலை. ஏன் அப்படின்னா, அங்கே ஒருத்தர் இருந்துட்டாங்கன்னா அந்த மக்கள் பிரதிநிதிக்கே வந்து விட்டு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு எம்ஜிஆர் பிளான் பண்ணியிருப்பார் திருப்பத்தூர் தொகுதியில். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பிளான் பண்ணலை. ஏன் அப்படின்னா, அதற்கு பதிலாக போட்டியிட்டவர் திமுக வேட்பாளர். பாருங்கள், ஏனெனில் அதற்கு போட்டியிட்டவர் யாருன்னா திமுக வேட்பாளர். அந்த தொகுதிக்கு அதிமுக வேட்பாளர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறுத்தப்பட்டார். பாருங்கள், அந்த தொகுதிக்கு வந்து அதிமுக வேட்பாளர் ஒருத்தர் வந்து நிறுத்துறாங்க. அவரது வேட்பாளர் வெற்றி பெற்றார். யார்? அதிமுக வேட்பாளர் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றார். ஆனால் தனித்து போட்டியிட்ட இந்திரா காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட்டை வந்து இழந்துட்டாங்க. ஓகேவா? போன டைம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து இவர் வந்து நிற்கலை. ஓகேவா? இங்கே வந்து
திமுக பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருப்பத்தூர் தொகுதியில் யாரும் நிற்கலை. யார் நின்னாங்க அப்படின்னா காங்கிரஸ் வேட்பாளரும் நம்ம இதை எம்ஜிஆர் கூட கூட்டணி வச்சுருந்த கம்யூனிஸ்ட் கட்சியும் தான் வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் தான் வந்து நின்னாங்க. அதனால் வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வந்து இவர் கவலைப்படாமல், ஏன்னா எம்ஜிஆர் கூட கூட்டணி வச்சுருக்காங்க, அதனால் இந்திய கம்யூனிஸ்ட்டை பற்றி கவலைப்படாமல் இந்திரா காந்தி காங்கிரஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பார். எங்கே திருப்பத்தூரில் ஆதரவு கொடுத்துருப்பார். பட் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து திமுக வேட்பாளர் ஒருத்தர் போட்டி போடுறாங்க. அதனால் இவங்களுக்குலாம் நம்ம எதுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு நம்மளே ஒரு வேட்பாளர் நிறுத்தலாம்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் வந்து ஒரு வேட்பாளரை நிறுத்துறாரு. வேட்பாளரை நிறுத்தி எம்ஜிஆரோட வேட்பாளர் ஜெயிச்சிடுறாரு. தனித்து போட்டிக்கிட்ட இந்திரா காங்கிரஸும் வந்து பார்த்தீங்கன்னா தோற்று போயிடுறாங்க, டெபாசிட்டே இழந்துடுறாங்க. ஓகேவா, சரி. அடுத்து பாருங்கள், நாடாளுமன்ற தேர்தல் 1980. ஓகேவா, தேர்தல் இந்திரா காந்தியின் தலைமையிலான காங்கிரஸும் கருணாநிதியின் தலைமையிலான திமுகவும் ஓரணி சேர்ந்து 1980 ஜனவரி 3, 6 ஆகிய தேதிகளில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்தன. பாருங்கள், ரெண்டு பேரும் கூட்டணி போடுறாங்க. ஓகேவா, ஒரே அணியாக சேர்ந்து கூட்டணி போடுறாங்க. எம்ஜிஆரின் திமுக ஜனதா மற்றும் இரு கம்யூனிஸ்ட் கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்டது. பாருங்கள், எம்ஜிஆர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜனதா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 கம்யூனிஸ்ட் கட்சி, 2 பேர்த்து கூடயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து கூட்டணி அமைச்சு போட்டி போடுறாங்க. கருணாநிதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்திரா காந்தி கூட கூட்டணி போடுறாரு. இந்திரா காந்தியோட கூட்டணி போட்டு இந்த மாதிரி வந்து தேர்தலில் போட்டிடுறாங்க. ஆனால் தேர்தலோட முடிவு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருக்கு அதிர்ச்சியை கொடுத்தது. ஏன்னா 22 இடங்களில் போட்டியிட்ட காங்கிரஸ் 20 இடத்துலையும், 16 இடங்களில் போட்டியிட்ட திமுக 16 இடங்களிலும் வெற்றி பெற்றன. முஸ்லீம் லீக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேலூர் தொகுதியில் வெற்றி பெற்றது. 24 இடங்களில் போட்டியிட்ட அதிமுக சிவகாசி, கோபிச்செட்டிப்பாளையம் ஆகிய 2 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற முடிந்தது. பாருங்கள், எம்ஜிஆருக்கே ஒரு அதிர்ச்சி, என்னடா அது மறுபடியும் வந்து காங்கிரஸும் திமுகவும் ஒன்று சேர்ந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. ஏன் அப்படின்னா அவங்க 2 பேர் ஒன்று சேர்ந்தாங்க அப்படின்னா இங்கே வந்து ஆட்சியை கவுக்கிறதுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணுவாங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருக்கு வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. ஓகேவா, அடுத்து பாருங்கள், எம்ஜிஆரின் கவர்ச்சி. ஓகேவா, எம்ஜிஆரின் கவர்ச்சி இந்த தேர்தலில் எடுபடவில்லை. பாருங்கள், எம்ஜிஆரோட பிளானு இங்கே வந்து எடுபடலான்றாங்க. ஏன்னா 2 இடத்துல தான் ஜெயிச்சிருக்குது. பாருங்கள், 24 இடத்துல போட்டி போட்டு வெறும் 2 இடத்துல தான் ஜெயிச்சிருக்கு, சிவகாசி அதுக்கப்புறம் கோபிச்செட்டிப்பாளையம். ஆனால் காங்கிரஸ் பாருங்கள் 22 இடத்துல போட்டி போட்டு 20 இடம் காங்கிரஸ் ஜெயிச்சிருச்சு. 16 இடத்துல போட்டி போட்டு திமுக வந்து பார்த்திங்கன்னா 16மே ஜெயிச்சிருச்சு. பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து ஒரு வெயிட்டான சம்பவம். எம்ஜிஆரே வந்து இதை வந்து நினச்சி பார்க்கல. இப்போ அடுத்து பாருங்கள், ஜனதா கட்சியும் இரு கம்யூனிஸ்டுகளும் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறவில்லை. பாருங்கள், ஜனதா கட்சியும் இந்த கம்யூனிஸ்ட் கட்சியும் ஒரு இடத்துல கூட ஜெயிக்கல. எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா தோற்றே போயிருக்காங்க. அடுத்து பாருங்கள், ஆட்சி கலைப்பு. நான் சொன்னேன்ல, இவங்க 2 பேர் வந்து ஒன்று சேர்ந்தாங்க அப்படின்னா ஆட்சியை கிளச்சிருவாங்க கண்டிப்பாக. யார் யார்? கருணாநிதி அவர்களும் அதுக்கப்புறம் மேல் இடத்துல இருந்த இந்திரா காந்தி அம்மையாரும். இவங்க 2 பேரும் சேர்ந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆட்சியை கிளப்பாங்க. ஏதாவது ஒரு பிளானிங் வரும். ஓகேவா, பாருங்கள், அதுதான் இங்கே சொல்கிறாங்க. இந்திரா காந்தி நாடாளுமன்ற தேர்தலில் 525 தொகுதிகளில் 351 தொகுதிகள் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தார். எப்போ? 1980 ஜனவரி 14 இந்திரா காந்தி ஆட்சி அமைத்த அடுத்த மாதமே எம்ஜிஆரின் மீதான ஊழல் புகார் பட்டியலை கருணாநிதி மாநில ஆளுநரிடம் கொடுக்கிறார். ஓகேவா, பாருங்கள், எம்ஜிஆரோட ஊழலை பற்றி இந்த மாதிரி வந்து கருணாநிதி மாநில ஆளுநரிடம் கொடுக்குறாரு. ஜனதா ஆட்சியை முன்மாதிரியாக கொண்டு பிரதமர் இந்திரா காந்தி காங்கிரஸ் அல்லாத கட்சிகள் ஆட்சி நடத்திய மாநில அரசாங்கங்களை கலைத்த போது தமிழ்நாட்டில் ஆட்சி செய்து கொண்டிருந்த எம்ஜிஆர் அரசாங்கத்தையும் கலைத்து விட்டார். பாருங்கள், இந்த மாதிரி யார் யாரெல்லாம் காங்கிரஸ் பார்ட்டி இல்லாமல் யார் யாரெல்லாம் எந்தெந்த ஸ்டேட்டில் இருக்கிறாங்களோ அவங்கள எல்லா சிஎம்ஐ பதவியிலேருந்தே நம்ம தூக்கணும். ஊழல் புகார் வந்து கொடுக்குறாரு. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஆட்சி நடத்திய மாநில அரசாங்கங்களை கலைத்த போது அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஆட்சி செய்து கொண்டிருந்த எம்ஜிஆர் அரசாங்கத்தையும் கலைத்து விட்டார். எப்போ அப்படின்னா 1980. ஓகேவா, கருணாநிதி அரசை கலைத்த கருணாநிதி அரசை கலைத்த அதே இந்திரா காந்தி எம்ஜிஆர் அரசாங்கத்தையும் கலைக்கிறார். பாருங்கள், இதெல்லாம் வந்து ஒரு அரசியல் ராஜதந்திரம். ஓகேவா, எம்ஜிஆரோட அரசாங்கத்தையும் கலைக்கிறாங்க. எம்ஜிஆர் ஆட்சி கலைப்புக்கு பின் டெல்லியிலிருந்து திரும்பிய கருணாநிதிக்கு கோலாகல வரவேற்பு அளித்தனர். பாருங்கள், எம்ஜிஆர் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி கலைப்புக்கு பின் டெல்லியிலிருந்து திரும்பிய கருணாநிதிக்கு ஒரு கோலாகல வரவேற்பு அளிக்கிறாங்க. குடியரசுத் தலைவரின் ஆட்சியின் கீழ் கொண்டு வரப்பட்ட தமிழ்நாட்டை ஆளுநர் பட்வாரி DN லட்சுமி நாராயணனை ஆலோசகராக கொண்டு நிர்வகித்தார். பாருங்கள், குடியரசுத் தலைவரோட ஆட்சி கீழே கொண்டு வரப்பட்ட, ஏன்னா 1980
குடியரசுத் தலைவர் ஆட்சி கீழே வந்துடும். அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஆட்சி ஆளுநருக்கு கீழே வந்துடும். அப்போ தமிழ்நாட்டை ஆளுநர் பட்வாரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆளுநர் பட்வாரி தான் 2 ஆலோசகரை வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தியிருப்பார். யாருன்னா இந்த மாதிரி வந்து டிஎன் லட்சுமி நாராயணன், அதுக்கப்புறம் ஆளுநர் பட்வாரி, இவங்க வந்து ஆலோசகராக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொண்டு நிர்வகிக்கிறார். யார்? குடியரசுத் தலைவர். ஓகேவா, பார்த்து வச்சுக்கோங்க. ஆளுநர் எம்ஜிஆர் பிறப்பித்த மனு, ஓகேவா, பிறப்பித்த மது பர்மிட் உத்தரவுக்கு தடை வைத்தார். பாருங்கள், ஆளுநர் வந்து என்ன பண்ணுறாரு, அதாவது இந்த பட்வாரி ஆல்ரெடி டிஎன் லட்சுமி நாராயணன் வந்து ஆலோசகராக நியமிச்சிட்டார். ஓகேவா, நியமித்து இந்த மாதிரி நிர்வகிச்சிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த பட்வாரி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் வந்து மது பெர்மிட் வந்து எம்ஜிஆர் வந்து போட்டிருப்பாருல்ல, இந்த மாதிரி வந்து மது பெர்மிட் வாங்கிட்டு தான் வந்து போய் இந்த மாதிரி வந்து குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாருல்ல, அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மதுவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து தடை விதிக்கிறார். ஓகேவா, அதாவது பர்மிட் மது வழங்கும் முறையை வந்து பார்த்திங்கன்னா நிறுத்திடுறார். ஓகேவா, பாருங்கள், இவராவது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து எதுவும் பண்ணல, அதாவது பர்மிட் வாங்கிட்டு தான் இது பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. பட் ஆனால் கம்ப்ளீட்டாக நிறுத்தலை. ஆனால் அண்ணாவோட ஆட்சி காலத்தில் மதுவிலக்கே இருந்தது, மதுவே எங்கேயும் பார்க்க முடியல, மதுவிலக்கே இருந்தது. ஃபஸ்ட்டு இவர், அதுக்கப்புறம் கலைஞர் வந்து மதுவிலக்கை லைட்டாக வந்து கொஞ்சம் நாளைக்கு ஒத்தி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சார். அதுக்கப்புறம் பாருங்கள் அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. அடுத்து பாருங்கள், சட்டப்பேரவை தேர்தல் 1980 இருபெரும் அணிகள். பாருங்கள், ஃபஸ்ட்டு திமுக அணி என்னன்னு பாருங்கள். நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து 4 மாதங்களில் தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கான தேர்தல் 1980 மே 28, 31 ஆகிய தேதியில் நடைபெற்றது. இந்த தேர்தலை சந்திக்க 2 அணிகள் அமைக்கப்பட்டன. நாடாளுமன்ற தேர்தலில் அமோக வெற்றி பெற்ற திமுக தலைமையில் இந்திரா காங்கிரசும், முஸ்லீம் லீக், பசும்பொன் தேவர் கட்சி, உழைப்பாளர்கள் கட்சி, தேசிய ஃபார்வர்டு பிளாக் கட்சி, அதுக்கப்புறம் சக்திதாசன் குடியரசு கட்சி, கிறிஸ்துவ முன்னணி கட்சிகள் ஆகியவை அணி சேர்ந்தன. பாருங்கள், எல்லாம் வந்து திமுக கூட்டணியில் இத்தனை கட்சி இருக்குதுப்பா. ஓகேவா, இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், அதிமுக கூட்டணி கூட பாருங்கள் இத்தனை கட்சி. அதிமுக நாடாளுமன்ற தேர்தலில் படுதோல்வி அடைஞ்சிரும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக தலைமையில் 2 கம்யூனிஸ்ட் கட்சி, அதுக்கப்புறம் காந்தி காமராஜ் தேசிய காங்கிரஸ், தமிழ்நாடு காமராஜர் காங்கிரஸ், ஃபார்வர்டு பிளாக்கு, அரசு காங்கிரஸ், அதுக்கப்புறம் மக்கள் கட்சி, தமிழ்நாடு முஸ்லீம் லீக்கு, அதுக்கப்புறம் கிறிஸ்துவ ஜனநாயக முன்னணி, குடியரசு கவாய் கட்சி, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அணிவகுத்திருக்கிறாங்க. 2 அணிகளாலும் கைவிடப்பட்ட ஜனதா கட்சி 95 தொகுதிகளில் தனித்து போட்டியிடுது. பாருங்கள், ஜனதா கட்சி வந்து யாருமே கூட்டணியில் சேர்த்துக்கல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஜனதா கட்சி வந்து தனித்து போட்டியிடுது, 95 தொகுதியில் தனித்து போட்டியிடுது. பாருங்கள், தேர்தல் பிரச்சாரம். நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற களிப்பு வெள்ளத்தில் மிதந்து கொண்டிருந்த திமுக அதன் தேர்தல் பிரச்சாரத்தை முழுவீச்சில் முடுக்கிவிட்டது. அதோடு புதிதாக கூட்டணி சேர்ந்த 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் நெருக்கடி நிலையை ஆதரித்து தவறு என்று பேச துவங்கினர். பாருங்கள், தவறு அப்படின்னு பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. யாருன்னா இந்த 2 கம்யூனிஸ்ட் கட்சியும். அதிக இடங்களில் வெற்றி பெறும் கட்சி தான் முதலமைச்சரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று கூறினார் காங்கிரஸார். பாருங்கள், காங்கிரஸ் வந்து என்ன சொல்கிறாங்க, அதிக இடம் யார் வந்து ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து ஆட்சி அமைக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க தமிழ்நாட்டில். இவற்றுக்கிடையே திமுக கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளை அள்ளி வீசியது. அனைத்துக்கும் சிகரம் வைத்தார் போல் எம்ஜிஆர் 2.5 ஆண்டு காலம் ஆட்சி நடத்தியது ஆட்சி அல்ல, சினிமா காட்சி என்று கருணாநிதி பிரச்சாரம் செய்கிறார். பாருங்கள் என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து எம்ஜிஆர் வந்து 2.5 ஆண்டு காலம் ஆட்சி நடத்துனது வந்து ஆட்சி கிடையாது, அது வந்து சினிமா காட்சி அப்படின்னு சொல்லிட்டு கருணாநிதி வந்து பிரச்சாரம் செய்கிறார். தேர்தல் பிரச்சாரத்தின் போது அதிமுக விவசாய கடனெலாம் ரத்து பண்ணிடுவாங்களாம். 5 கிலோ அரிசியை வாங்கும் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவர்களுக்கு 1 கிலோ அரிசி எக்ஸ்ட்ரா இலவசமாக, இந்த மாதிரி வாக்குறுதிலாம் கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டு முதலமைச்சரை மக்களே முடிவு செய்யட்டும்னு சொல்லி எம்ஜிஆர் வந்து பார்த்திங்கன்னா விட்டுறாரு. அது மட்டும் இல்லாமல் சர்க்காரியா கமிஷன் விசாரணையிலிருந்து தப்பிப்பதற்காகவே கருணாநிதி இந்திரா காந்தியுடன் கூட்டணி சேர்ந்தார் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் பிரச்சாரம் பண்ணுறாரு. பாருங்கள், இந்த மாதிரி வந்து சர்க்காரியா கமிஷன் வந்து நம்ம இவர் கலைஞர் கருணாநிதியோட ஊழலை கண்காணிக்கிறதுக்கு தான் வந்து, ஊழலை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் வந்து போட்டிருப்பாங்க. கண்காணிக்கிறது கிடையாது, ஊழலை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் போட்டிருப்பாங்க. அது கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்ணுறதுங்கிறதுக்காக தான் வந்து இந்த மாதிரி இந்திரா காந்தி கூட கருணாநிதி வந்து கூட்டணி போட்டிருக்காரு அப்படின்னு எம்ஜிஆர் வந்து தேர்தலில் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காரு. பாருங்கள், அதை தான் இங்கே சொல்கிறாங்க. சரியா, அடுத்து பாருங்கள், தேர்தல் முடிவுகள். 1980 ஜூன் 1 தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு தேர்தல் முடிவுகள் வெளியிடப்பட்டன. அதிமுக 129 இடம் ஜெயிச்சிருக்குது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டும் 11 இடம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 10 இடம், காந்தி காமராஜ் தேசிய காங்கிரஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 6. ஓகேவா, தமிழ்நாடு காமராஜர் காங்கிரஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3, ஃபார்வர்டு பிளாக் கட்சி 3 இடத்துல ஜெயிச்சிருக்குது, மக்கள் கட்சி 1 இடம். ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா 163 வந்துருக்குது. ஓகேவா, அதிமுக கூட்டணி மட்டும் பார்த்திங்கன்னா எத்தனை இடம், 163 இடம் வந்துருக்குதுப்பா. அடுத்து பாருங்கள், திமுக கூட்டணி 38, இங்கே திமுக 38, இந்திரா காங்கிரஸ் ஒரு 30, ஜனதாவில் ஒரு 2, முஸ்லீம் லீக் 1,
மொத்தம் பார்த்திங்கன்னா 71. ஓகேவா? அதாவது சட்டப்பேரவைக்கான மொத்தம் 234 தொகுதியில் அதிமுக மட்டும் 177 இடங்களை கைப்பற்றிருக்குது. ஓகேவா? பாருங்கள், 177 இடங்களில் போட்டி போட்டு 129 இடங்களை கைப்பற்றிருக்குது. பாருங்கள், மாற்றி சொல்லிட்டேன். 177 இடங்கள் அதிமுக போட்டி போட்டு 129 இடங்களை கைப்பற்றியிருக்குது. திமுக 114 இடங்களில் போட்டி போட்டு 38 இடங்களை கைப்பற்றியது. இந்திரா காங்கிரஸ் 112 இடங்களில் தனியாக போட்டி போட்டு வெறும் 30 இடங்களை கைப்பற்றியதுன்றாங்க. அதை தான் இங்கே சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், எம்ஜிஆரோட ஆட்சி காலம், 2வது ஆட்சி. ஓகேவா? மீண்டும் முதல்வர். 1980 பிப்ரவரி 14 எம்ஜிஆர் அமைச்சரவை கலைக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து தமிழ்நாட்டில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல் செய்யப்பட்டது. 1980 மே மாதம் நடத்தப்பட்ட சட்டப்பேரவையில் வரலாறு காணாத வெற்றி பெற்று எம்ஜிஆர் 1980 ஜூன் 9 மீண்டும் தமிழக முதல்வராக பொறுப்பேற்றார். ஆளுநர் பட்வாரி எம்ஜிஆருக்கு உறுதிமொழியும் ரகசிய பிரமாணம் செய்து வைக்கிறார். பாருங்கள், ஆல்ரெடி ஆளுநர் பட்வாரி தான் 1977 இந்த மாதிரி பதவி பிரமாணம் செஞ்சு வச்சிருப்பார். மறுபடியும் அவரே தான் இருக்கிறார், ஆளுநர் பட்வாரி தான் இருக்கிறாரு. அவரே தான் மறுபடியும் இந்த மாதிரி எம்ஜிஆருக்கு பதவி பிரமாணம், ரகசிய காப்பு பிரமாணம்லாம் பண்ணி வைக்கிறார். இவரே தான் பார்த்தீங்கன்னா 1976 கலைஞரோட அரசாங்கத்தை பார்த்தீங்கன்னா அந்தமாரி கிளக்கி சொல்லியிருப்பார். அதாவது குடியரசுத் தலைவர் சொல்லுவார், இவர் அந்தமாரி செஞ்சுருப்பார். ஓகேவா? அப்பையும் இவர் தான் இருந்திருப்பார், பட்வாரி தான் இருந்திருப்பார். அமைச்சரவை 2வது முறையாக முதலமைச்சரான எம்ஜிஆர் அமைச்சரவையில் இடம்பெற்றவங்க யாருன்னா, இப்போ நெடுஞ்செழியன் நிதி அமைச்சராக வந்துட்டார் செகண்ட் டைம். பன்ருட்டி ராமச்சந்திரன் மின்சாரம், KA கிருஷ்ணசாமி பார்த்திங்கன்னா கிராம தொழில், ST சோமசுந்தரம் பார்த்திங்கன்னா வருவாய்த்துறை, RM வீரப்பன் பார்த்திங்கன்னா தகவல், அரங்கநாயகம் பார்த்திங்கன்னா கல்வி அமைச்சர், காளிமுத்து விவசாய நலத்துறை, பொன்னையன் சட்ட அமைச்சர், குழந்தைகள் ஊராட்சி சம்மந்தப்பட்டவங்க. அதுக்கப்புறம் ராகவானந்தன் பார்த்திங்க அப்படின்னா தொழிலாளர் நலன், டாக்டர் ஹண்டே பார்த்திங்க அப்படின்னா சுகாதாரம், ராஜா முகமது பார்த்திங்கன்னா கூட்டுறவு, முத்துசாமி பார்த்திங்கன்னா போக்குவரத்து, அதுக்கப்புறம் திருநாவுக்கரசு பார்த்திங்க அப்படின்னா பெருந்தொழில்கள், அதுக்கப்புறம் SN ராஜேந்திரன் பார்த்திங்கன்னா கைத்தறி, விஜயசாரதி பார்த்திங்கன்னா அரிஜன நலம், அதுக்கப்புறம் கோமதி பார்த்திங்க அப்படின்னா சமூக நலம். ஓகேவா? இது எல்லா துறைக்கும் பார்த்திங்கன்னா அவங்கள எம்ஜிஆர் அமைச்சராக பொறுப்பேற்றுக்க சொல்லியிருக்கிறாரு. அடுத்து பாருங்கள், உறுதிமொழிகள். எம்ஜிஆர் முதலமைச்சர் பொறுப்பேற்றவுடன் அண்ணா சாலைக்கு சென்று அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து சக அமைச்சர்கள் மற்றும் அங்கு கூடியிருந்த மக்கள் வெள்ளத்துக்கு முன் பின்வரும் உறுதிமொழிகளை அளித்தார். என்னென்ன சொல்லியிருக்காருன்னா, தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவோம், சாதி வேறுபாடின்றி வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள மக்கள் அனைவரின் வாழ்க்கை தரம் உயர்த்துவதற்கு முன்னுரிமை கொடுக்கப்படும், தாழ்த்தப்பட்ட பழங்குடியினர் பிற்படுத்தப்பட்டோர் ஆகிய நலன்களை காப்பாற்ற சிறப்பு கவனம் அளிக்கப்படும், அனைத்து சிறுபான்மையினரின் உரிமைகளும் நலன்களும் பாதுகாக்கப்படும், உழைக்கும் வர்க்கத்தினரான விவசாயிகள், கைத்தறி நெசவாளர்கள், மீனவர்கள், தொழிலாளிகள், பட்டதாரிகள், ஆசிரியர்கள், அதுக்கப்புறம் அரசு அலுவலர்கள், காவலர்கள் ஆகியோரின் உரிமைகளும் நலன்களும் பேணப்படும். இந்த உறுதிமொழிகள் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் வழிகாட்டு விதிகளாகும்ன்றார். அதோட ஆட்சி நெறியிலும் கூட அப்படின்றாங்க. ஓகேவா? இந்த மாதிரிலாம் உறுதிமொழி எடுத்துக்கிறாங்க. அடுத்து பாருங்கள், கொள்கைகள். என்னென்ன கொள்கையை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா, அண்ணாவோட கொள்கைகளை தான் எம்ஜிஆர் ஃபாலோ பண்ணுவார். என்ன அப்படின்னா, தமிழ் மொழி வளர்ச்சி, தமிழ் உணர்வை பேணல், தமிழ்நாட்டின் மேம்பாடு, மாநில உரிமைகள், ஏழை எளிய மக்களோட ஏற்றம், அதுக்கப்புறம் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற ஒரே கடவுள் கொள்கை, சாதி சமய வேறுபாடின்றி மக்கள் அனைவருக்கும் வாழ்வளித்தல். இந்த கொள்கைகள்லாம் எம்ஜிஆர் ஆட்சி திட்டங்களுக்கான ஒரு அடிப்படை அப்படின்றாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்கள், உலகத்தமிழ் மாநாடு. எம்ஜிஆரோட ஆட்சியில் 5வது உலகத்தமிழ் மாநாடு நடந்திருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. எம்ஜிஆரோட ஆட்சி காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 5ஆம் உலகத்தமிழ் மாநாடு மதுரையில் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கும். மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் ஆய்வரங்கம், அதுக்கப்புறம் வேறு இடங்களில் பொதுமக்களுக்கான நிகழ்ச்சிகள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அலங்கார அணிவகுப்பு, கவிஞர் கண்ணதாசன் தலைமையில் கவியரங்கம், பாவாணரின் சொல்லாய்வு என இம்மாநாடு ஆரம்பம் ஆரவாரம் சுய விளம்பரம் எதுவுமின்றி சிறப்பாக நடைபெற்றது. தமிழக அரசு உலகத் தமிழ் சங்கத்துக்கென 20 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்தி 1986 கால்கோள் விழாவும் நடத்தப்பட்டது. எப்போ? 1986 20 ஏக்கர் நிலத்தை உலகத் தமிழ் சங்கத்துக்குன்னு சொல்லி இது பண்ணிடுவார். ஓகேவா? உலக தமிழ் சங்கத்துக்குன்னு சொல்லி 20 ஏக்கர் நிலத்தை தனியாக ஒதுக்கிடுவாங்க. அதுக்கு தனியாக 1986 ஒரு கால்கோள் விழாவும் நடத்துகிறாங்க. இந்த மாநாட்டில் தான் எம்ஜிஆர் அவரது முன்னாள் கதாநாயகி ஜெயலலிதாவுக்கு ஜெயலலிதாவின் நாட்டிய நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்தார். பாருங்கள், இந்த உலகத்தமிழ் மாநாடு இந்த நிகழ்ச்சியில் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்களோட கதாநாயகரோட முன்னாள் கதாநாயகி ஜெயலலிதாவை இந்த மாதிரி கூப்பிட்டு இந்த மாதிரி நாட்டிய நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்கிறார். ஓகேவா? இவங்க தான் பார்த்தீங்கன்னா பிற்காலத்தில் செல்வி ஜெயலலிதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மையார் தான் சிஎம் ஆயிடுவாங்க. அவங்கள தான் இவங்க இப்படி சொல்கிறாங்க. ஓகேவா? அதன் மூலம் எம்ஜிஆர் ஜெயலலிதா நட்பு புதுப்பிக்க அந்நிகழ்ச்சி பயன்பட்டது என்று குறிப்பிட்டுள்ளார் சிகாமணி அப்படின்றவங்க இந்தமாரி சொல்கிறாங்க. எம்ஜிஆரோட ஜெயலலிதாவோட நட்பு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த பிளேஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், மதிய உணவு திட்டம்.
நீதி கட்சியால் அறிமுகப்படுத்தப்பட்டு முதலமைச்சர் காமராஜரால் விரிவுபடுத்தப்பட்டு முதலமைச்சர் கருணாநிதியால் பின்பற்றப்பட்டு முதலமைச்சர் எம்ஜிஆரால் மதிப்பு கூட்டப்பட்டு சத்துணவு திட்டமாக மாற்றப்பட்டது. எப்போ? 1982 முதல் தேதி வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நடைமுறைப்படுத்துகிறாங்க. எப்போ அப்படின்னா 1982 ஜூலை மாதம் முதல் தேதி. சரியா? அடுத்து பாருங்கள், ஏழை பள்ளி மாணவர்கள் அனைவருக்கும் சத்துணவு வழங்குவதே இந்த திட்டத்தின் சிறப்பாகும். எதுக்கு? ஏழை பள்ளி மாணவர்கள் அனைவருக்கும் சத்துணவு வழங்குறது தான் இந்த திட்டத்தோட முதல் சிறப்பு. 5 வயசுலேருந்து 14 வயசுக்குட்பட்ட குழந்தைகளுக்கும் பள்ளிகளிலும் 2 முதல் 5 வயதுக்குட்பட்ட சிறார்களுக்கும் நல்வாழ்வு நிலையங்களிலும் சத்துணவு வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? அதை வந்து சத்துணவு. ஓகேவா? உங்களுக்கே தெரியும், நீங்கள் ஸ்கூல்லாம் படிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த காய்கறி ஐட்டங்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பயிர் கொடுப்பாங்க, சைடில் வந்து அந்த பயிர் கொடுக்கறது, அந்த கோதுமை உணவில் பிடிச்ச அந்த மாவு உருண்டை, இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் காலத்தில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? சரி, அடுத்து பாருங்கள். இந்த திட்டம் சிறப்பாக செயல்படுத்துவதற்காக முதலமைச்சரின் தலைமையில் உயர்மட்ட குழு ஒன்று அமைக்கிறாங்க. சத்துணவு திட்டத்துக்கு நன்கொடை அளித்தோருக்கு வருமான வரியிலிருந்து விலக்கும் அளிக்கப்பட்டது. பாருங்கள், வருமான வரியிலிருந்து விலக்கு அளிச்சிடுறாங்க. சத்துணவு திட்டத்துக்கென முதலமைச்சர் இலவச சத்துணவு திட்ட நிதியை வந்து ஏற்படுத்துகிறார். பாருங்கள், நம்ம எம்ஜிஆர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, சத்துணவு திட்டத்துக்குன்னு முதலமைச்சர் இலவச சத்துணவு திட்ட நிதியை ஒன்று தனியாக ஏற்படுத்துகிறாரு. இந்த திட்டத்தை செயல்பாட்டை கவனிக்க ஒரு தனி அதிகாரியும் வந்து நியமிக்கிறார். ஓகேவா? இந்த இலவச சத்துணவு திட்டத்துக்கு கண்டிப்பாக ஒரு அதிகாரியை போடுங்கன்ட்டு ஒரு அதிகாரியை நியமிக்கிறார். இந்த திட்டம் ஏன்னா ரொம்ப நல்ல திட்டம், இது எல்லா மாணவர்களுக்கும் போய் சேருதா இல்லையா நீங்கள் வந்து கவனிச்சிக்கிட்டே இருக்கணும், இந்த திட்டத்தை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு அதிகாரியை நியமிக்கணும்னு சொல்லி அந்த அதிகாரிகிட்ட சொல்கிறார். இதை வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க இந்த திட்டத்தை அப்படின்ட்டு. இந்த திட்டத்துக்கான தமிழக வரவு செலவு திட்டத்தில் 100 கோடி ஒதுக்கப்படுது. பாருங்கள், அப்பயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மதிய உணவு, இந்த சத்துணவு திட்டத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரவு செலவு திட்டத்தில் பட்ஜெட்டில் 100 கோடி ரூபா ஒதுக்கியிருக்கிறாங்க. சத்துணவு வழங்குவதற்காக தமிழ்நாடு முழுவதும் 17,000 சமூக நல மையங்கள் அமைக்கப்பட்டன. பாருங்கள், இந்த சத்துணவு கொடுப்பதற்காகவே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு 17,000 சமூக நல மையங்களை வந்து அமைச்சிருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 6 லட்சம் குழந்தைகளுக்கு மேலே சத்துணவு கிடைக்க ஏற்பாடு செய்யப்பட்டதுன்றாங்க. பாருங்கள், 60 லட்சமா? ஓகே, 60 லட்சம் குழந்தைகளுக்கு சத்துணவு கிடைக்க ஏற்பாடு செய்யப்பட்டது அப்படின்றாங்க. நிதி ஆதாரம் உத்தரவாதத்துடன் உட்கட்டுமான வசதிகளோடு தீர்க்கமான முறையில் நடைமுறைப்படுத்தப்பட்ட திட்டமாகும். எம்ஜிஆரின் சத்துணவு திட்டம் பாரத பிரதமர் இந்திரா காந்தியின் பாராட்டை பெற்றது. பாருங்கள், இந்திரா காந்தியை வந்து இந்த மாதிரி பாராட்டியிருக்கிறாங்க. பிற மாநிலங்களுக்கும் முன்னோடி திட்டமாக அமைந்தது எது? இந்த மதிய உணவு திட்டம். மதிய உணவு திட்டத்துக்காக முதலமைச்சர் எம்ஜிஆருக்கு நோபல் பரிசு கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று கூறினார் ஜெயலலிதா. பாருங்கள், ஜெயலலிதா அம்மையார் என்ன சொல்லியிருக்கிறாங்க, அப்பயே எம்ஜிஆரை பார்த்து இந்த மாதிரி மதிய உணவு திட்டத்துக்காக நீங்கள் வந்து எம்ஜிஆருக்கு வந்து ஒரு நோபல் பிரைஸை கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெயலலிதா அம்மா வந்து இந்த மாதிரி அப்பயே சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? சரி, அடுத்து பாருங்கள், விவசாய வளர்ச்சி. எம்ஜிஆர் விவசாய தொழிலாளர்களின் பிரச்சனையை பற்றி உண்மை நிலையை கண்டறிய ஒரு உயர்நிலை குழுவை அமைத்தார். விவசாய கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது. விவசாயிகளின் மின் கட்டண குறைப்பு நடைமுறைப்படுத்தப்பட்டது. எப்போனா 1982. பின்னர் உழவர்களுக்கு இலவச மின்சாரமும் பார்த்தீங்க அப்படின்னா எம்ஜிஆர் வந்து கொண்டு வந்திருப்பார். ஓகேவா? ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஆட்சியில் இருந்தப்போ இந்த மாதிரி வந்து சங்கங்கள் சார்பாக ஒருத்தர் வந்து நின்று இந்த மாதிரி வந்து எதிர்த்து இந்த மாதிரி போராட்டம்லாம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் செகண்ட் டைமில் வந்து ஃபஸ்ட் டைமில் ஆட்சியில் இருக்கும்போது துப்பாக்கி சுடுமே நடந்திருக்கும். சிலர் வந்து பார்த்திங்கன்னா இறந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த விவசாய பிரச்சனை ஒரு கொஞ்சம் ஸ்டாப் ஆகிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூஸாக வந்து இந்த மாதிரி விவசாய பிரச்சனை நடந்துக்கிட்டே இருந்திருக்கும். ஆனால் இந்த செகண்ட் டைம் இவர் ஆட்சி பொறுப்பேற்றதுக்கப்புறம் பாருங்கள், உழவர்களுக்கு இலவச மின்சாரமும் கொடுத்துட்றாரு, விவசாயிகளோட மின் கட்டணத்தையும் குறைச்சிட்றாரு, விவசாயிகளோட கடனுக்கும் பார்த்திங்கன்னா தள்ளுபடி பண்ணிடுறாரு. அடுத்து பாருங்கள், உணவு நெருக்கடி. இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்பிருந்து, குறிப்பாக 2ஆம் உலகப் போர் துவங்கியதிலிருந்து உணவுப் பொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டது. பொது விநியோக திட்டத்தின் மூலம் நிலைமை சமாளிக்கப்பட்டு வந்தது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை காங்கிரஸ் முதலமைச்சர்கள் உணவு பஞ்ச நெருக்கடியை சமாளிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டனர். 1967ஆம் ஆண்டு ஆட்சி மாற்றத்துக்கு பின்னரும் உணவு நெருக்கடி நீடிக்குது. பாருங்கள், 1967 ஆட்சி மாற்றத்துக்கு அப்புறமே உணவு நெருக்கடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஓகேவா? அதனால் எம்ஜிஆர் வந்து மத்திய அரசாங்கத்திட்ட ஹெல்ப் கேட்டு போகிறாரு. எதுக்கு? இந்த வறட்சியின் விளைவாக ஏற்பட்ட அந்த நெருக்கடிக்கு ஒரு தீர்வு காணணும் அப்படிங்கிறதுக்காக எம்ஜிஆர் வந்து மத்திய அரசுக்கிட்ட அந்த மாதிரி உதவியை கேட்டு போகிறாரு. ஆனால் மத்திய அரசு பார்த்திங்கன்னா தமிழக அரசாங்கம் மத்திய உணவு தொகுப்புக்கு தன் பங்கை கொடுக்கவில்லை என்ற காரணத்தை கூறி உதவியை செய்யலை. ஓகேவா? உதவியை செய்யலை. இந்த பிரச்சனையை மக்கள் மன்றத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடு எம்ஜிஆர் வந்து 1983ஆம் ஆண்டு பிப்ரவரி 9ஆம் தேதி சென்னை கடற்கரையில் அண்ணா
சமாதிக்கு முன்னாடி உண்ணாவிரதத்தை மேற்கொள்கிறாரு. யார்? நம்ம எம்ஜிஆர். இந்த பிரச்சனையை எப்படியாவது மக்கள் மன்றத்துக்கு நம்ம கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் வந்து உண்ணாவிரதம் இருக்கிறார். எப்போ? 1983 பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி உண்ணாவிரதம் இருக்கிறாரு. எங்கே? அண்ணா சமாதிக்கு முன்னாடி. அண்ணா சமாதி எங்கே இருக்குது? சென்னையில் இருக்குது. சென்னை மெரினா கடற்கரையில் இருக்குது. அங்கே போய் அண்ணா சமாதி முன்னாடி போய் உண்ணாவிரதம் மேற்கொள்கிறாரு. அப்போ எம்ஜிஆரோட உண்ணாவிரதம் இந்தியாவின் கவனத்தை ஈர்த்தது. பாருங்கள், இப்போ ஒருத்தர் வந்து சும்மா உண்ணாவிரதம் இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும்ல. அப்போ மீடியா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து எம்ஜிஆர் பக்கம் எல்லாம் வந்துடுறாங்க. ஓகேவா? வந்து இந்த மாதிரி கேட்குறாங்க. அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மத்திய அளவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேசுகிறாங்க. மத்திய உணவு அமைச்சர் ராவ் பிரேந்திர சிங் அவர் வந்து அரிசி பிரச்சனையை பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து எம்ஜிஆர்ட்ட வந்து பேசுகிறாரு. உங்களுக்கு இந்த மாதிரி பஞ்சம் தானே, சரி ஓகே, அரிசி பிரச்சனையை எப்படியா நம்ம வந்து பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வந்து உறுதி அளிச்சிடுறாங்க. அப்போ ஒரு 7 மணி நேரம் உண்ணாவிரதம் இருந்ததுக்கப்புறம் எம்ஜிஆர் வந்து உண்ணாவிரதத்தை முடிச்சுக்கிறாரு. சரி ஓகே, நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க, அதனால் வந்து நான் உண்ணாவிரதத்தை வந்து முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உண்ணாவிரதத்தை முடிச்சுக்கிறாரு. இந்த உண்ணாவிரதம் தமிழ்நாட்டின் உணவு நெருக்கடியை மத்திய அரசாங்கத்தின் அவசர கவனத்துக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளே அன்றி மத்திய அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டம் அல்ல என்பதனை தெளிவுபடுத்துகிறார். பாருங்கள், அதாவது இந்த போராட்டம் வந்து நான் என்னோட நடவடிக்கையை வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்ல விரும்பினேன், ஆனால் உங்களுக்கு எதிராக நான் வந்து எதுவும் திரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்கிறார். ஓகேவா? எங்கள் மத்திய அரசுக்கிட்ட இந்த மாதிரி சொல்கிறார். இலங்கை தமிழர்கள் பிரச்சனை பாருங்கள், இலங்கை ஈழத்துக்கு சளி பிடித்தால் தமிழ்நாட்டுக்கு தும்மல் வரும் அப்படின்ற மாதிரி 1983 ஜூலை 24ஆம் தேதி தனி ஈழம் கேட்டு போராடிய விடுதலை புலிகளுக்கும் இலங்கை இராணுவத்திற்கும் இடையே யாழ்ப்பாணத்தின் வடபகுதியில் பயங்கர மோதல் ஏற்பட்டது. எப்போ? 1983 ஜூலை 24ஆம் தேதி இந்த மாதிரி பயங்கரமாக மோதல் ஏற்படுது. இந்த நிகழ்ச்சி தமிழ்நாட்டின் பெரிய அரசியல் புயலை ஏற்படுத்துது. பாருங்கள், தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அரசியல் புயலை வந்து ஏற்படுத்துது. முதலமைச்சர் எம்ஜிஆர் இந்திய பிரதமர் இந்திரா காந்திக்கு அனுப்பிய தந்தியில் இலங்கையில் உள்ள அப்பாவி தமிழர்களை காப்பாற்ற உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இந்த பிரச்சனையை ஐநா சபையில் எழுப்ப வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். அது மட்டும் இல்லாத அரசு சார்பில் தமிழ்நாட்டில் பூரண பந்த் கடையடைப்பு நடத்தப்பட்டது. எப்போனா ஆகஸ்ட் 2ஆம் தேதி. ஓகேவா? இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இலங்கை பிரச்சனையை வந்து முடிக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இது நடத்துகிறாங்க. ஓகேவா? என்ன நடத்துகிறாங்க? கடையடைப்பு போராட்டம்லாம் வந்து நடத்துகிறாங்க. எப்போ? ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி. எப்போ? அடுத்து பாருங்கள், ஜெயலலிதாவின் எழுச்சி. பாருங்கள், இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெயலலிதா அம்மையார் வந்துடுறாங்க. பாருங்கள், திரையுலகில் பெரும் புகழ் பெற்ற எம்ஜிஆருடன் பல படங்களில் கதாநாயகியாக நடித்து வந்த திறமை மிக்க ஜெயலலிதா 1982 ஜூலை 18ஆம் தேதி அதிமுகவில் சேர்ந்து ஓகேவா அவரது அரசியல் வாழ்க்கையை துவக்கினார். அடுத்த ஆண்டே அவர் அதிமுகவின் கொள்கை பரப்பு செயலாளர் ஆனார். பாருங்கள், 1982 ஜூலை 18ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவில் சேர்ந்து அரசியல் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த வருஷமே 1983 ஜனவரி மாதம் 28ஆம் தேதி அதிமுகவோட கொள்கை பரப்பு செயலாளர் ஆகிறாங்க. எம்ஜிஆரோட விருப்ப திட்டமான சத்துணவு திட்டத்தில் உயர்மற்ற குழுவில் இவரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடம் வந்து பெறாங்க. ஓகேவா? அந்த சத்துணவு திட்டத்தில் இவங்களுக்கும் ஒரு இடம் கொடுக்குறாங்க. ஓகேவா? அடுத்தது 1984 மார்ச் 29ஆம் தேதி நடந்த நாடாளுமன்ற மேல் சபைக்கு நடைபெற்ற தேர்தலில் எம்ஜிஆரின் ஆதரவோடும் ஆசியோடும் இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறார். பாருங்கள், மேல் சபைக்கு, ஓகேவா, சட்ட மேலவைக்கு, ராஜ்யசபாவுக்கு அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாரி வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்கள், ஜெயலலிதாவின் அரசியல் எழுச்சி பிரமிக்கத்தக்கதுன்றாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்கள், சட்ட மேலவை உறுப்பினர் 1984 மார்ச் 30ஆம் தேதி எம்ஜிஆர் தமிழ்நாடு மேலவை உறுப்பினர் 7 பேரை தெரிவு செய்வதற்காக தேர்தல் நடைபெற்றது. ஒரு 7 பேர்த்த வந்து சட்ட மேலவை உறுப்பினராக வந்து தேர்ந்தெடுக்கலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. 7 இடங்களுக்கு 8 பேர் போட்டியிட்டதால் போட்டி வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்றாங்க. ஓகேவா? 7 இடங்களுக்கு 8 பேர் போட்டி போடுறாங்க. அதனால் இந்த போட்டி ரொம்ப அவசியம் அப்படின்றாங்க. இந்த போட்டியில் கருணாநிதி ஜெயிச்சிடுறார். இலங்கை தமிழர் பிரச்சனையை சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியை துறந்த கருணாநிதி முதன்முறையாக சட்ட மேலவை உறுப்பினர் ஆகிறார். பாருங்கள், கருணாநிதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த போட்டியில் ஜெயிச்சு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சட்ட மேலவை உறுப்பினர் ஆயிடுறாரு. சட்ட மேலவை உறுப்பினர் ஆகிட்டு 1957 தொடர்ந்து சட்டப்பேரவை உறுப்பினராகவே தான் வந்திருப்பார் கருணாநிதி. ஆனால் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா 1984 வந்து பார்த்தீங்கன்னா சட்ட மேலவை உறுப்பினர் ஆயிடுறாரு. அதாவது சட்டப்பேரவை உறுப்பினர் பதவி விலகி சட்ட மேலவைக்கு இவர் நிற்கிறாரு. சட்ட மேலவையில் இவரை தேர்ந்தெடுத்து இவர் அமைச்சிடுறாங்க. ஓகேவா? ஒரே ஆண்டில் 1984 ஜெயலலிதா நாடாளுமன்ற உறுப்பினராகவும் கருணாநிதி சட்டமன்ற மேலவை உறுப்பினராகவும் பதவியேற்றனர். பாருங்க, இதே நாளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கருணாநிதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சட்ட மேலவையில் உறுப்பினர் ஆயிடுறார். ஓகேவா? எப்போ? 1984 சட்ட மேலவையில் உறுப்பினர் ஆயிடுறாங்க. ஓகேவா? யார்? நம்ம கருணாநிதி தமிழ்நாட்டில். ஆனால் ஜெயலலிதா வந்து பார்த்திங்கன்னா மேலே
அதாவது எங்கன்னா ராஜ்யசபானா நாடாளுமன்றம். அங்கே நாடாளுமன்றத்தில் 1984 நம்ம ஜெயலலிதா அம்மையார் வந்து பார்த்திங்கன்னா அங்கே உறுப்பினர் ஆயிடுறாங்க. இவர் வந்து கலைஞர் வந்து தமிழ்நாடு சட்டமேலவை, ஜெயலலிதா அம்மா பார்த்தீங்க அப்படின்னா மேலே ராஜ்யசபாவில் ஓகேவா உறுப்பினர் ஆகிடுறாங்க. அடுத்து பாருங்கள், இது வந்து ஒரு தற்செயல் நிகழ்வு அப்படின்றாங்க ஓகேவா. இந்த 1984 இவர் வந்து சட்டமேலவை தலைவராக கருணாநிதி வந்து தமிழ்நாட்டில் ஆயிடுவாரா. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வருஷம் கழித்து 1986 வந்து பார்த்திங்கன்னா சட்டமேலவைக்கு வந்து எலெக்ஷன் வைப்பாங்க. அந்த எலெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே கருணாநிதி தான் ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம எம்ஜிஆர் என்ன பண்ணுவார் அப்படின்னா 1986 கருணாநிதி ஐயா வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டார் அப்படின்னா ஜெயிச்சிருவார் அப்படிங்கிறதுக்காக அந்த சட்டமேலவையே வந்து நம்ம கேன்சல் பண்ணிடலான்னு சொல்லி 1986 நவம்பர் மாதம் 1ஆம் தேதி வந்து அது வந்து பார்த்திங்கன்னா நிறைவேறும் ஓகேவா. இதை வந்து கேன்சலே பண்ணிட்டுருவாங்க. ஆர்டிக்கல் 169 ஓகேவா. இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க, இதெல்லாம் பாலிட்டியில் இருக்கும் சரியா, இதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், சட்டமேலவையே 1986 நவம்பர் 1 அப்போ வந்து பார்த்திங்கன்னா கேன்சல் பண்ணிவிட்டுருவார் எம்ஜிஆர். அடுத்து பாருங்கள், அனைத்து கட்சி அணிவகுப்பு 1984 மே 5ஆம் தேதி எம்ஜிஆர் தலைமையில் அனைத்து கட்சி தலைவர்கள் குழு டெல்லி சென்று இலங்கை தமிழர்கள் பிரச்சனையை பற்றி பிரதமர் இந்திரா காந்தியை சந்தித்து பேசுகிறாங்க. அப்போ இந்த குழுவில் அமைச்சர் நெடுஞ்செழியன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஷாஜா ஷெரீஃபு, அதுக்கப்புறம் எம் கல்யாண சுந்தரம், அதுக்கப்புறம் முகமது இஸ்மாயில், குமரி ஆனந்தன், அதுக்கப்புறம் ஆண்டி தேவர், அதுக்கப்புறம் செங்கம் ஜப்பார், ஜி மூர்த்தி, சட்டநாத கரையாரர் ஓகேவா. இவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த குழுவில் இருக்கிறாங்க ஓகேவா. அந்த குழு அதாவது எந்த குழு அப்படின்னா இந்த மாதிரி டெல்லி சென்ற குழுவில் இவங்க எல்லாருமே இருக்கிறாங்க, அதை தான் இங்கே சொல்கிறாங்க. ஆனால் அனைத்து கட்சி தலைவர்கள் இந்த குழுவில் பிரதான கட்சிகளான திமுகவும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டும் இந்த குழுவில் வந்து கிடையாது ஓகேவா. இந்த டெல்லியில் சந்திக்க போகிறாங்கல்ல இந்த அனைத்து கட்சி தலைவர்கள் குழுன்னு, இந்த குழுவில் திமுகவும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் உறுப்பினர் அதில் இல்லை ஓகேவா. மற்றவங்க எல்லாமே இருக்கிறாங்க பாருங்கள், அதிமுக சார்ந்தவங்க இருக்கிறாங்க, இந்திரா காந்தி காங்கிரஸ் இருக்கிறாங்க, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குது, அதுக்கப்புறம் ஜனதா கட்சி இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காமராஜர் காங்கிரஸ், தேசிய காங்கிரஸ் இருக்குது, அதுக்கப்புறம் பாருங்கள் ஆண்டி தேவர் ஃபார்வர்டு பிளாக் கட்சி இருக்குது, முற்போக்கு முஸ்லீம் லீக் இருக்குது, குடியரசு கட்சி இருக்குது, அப்புறம் மக்கள் கட்சி இருக்குது. ஆனால் இவங்க 2 கட்சி மட்டும் இல்லை அப்படின்றத சொல்லி காட்டுறாங்க ஓகேவா. அடுத்து பாருங்கள், டெல்லி சென்ற அனைத்து கட்சி தலைவர்கள் குழு பிரதமர் இந்திரா காந்தியை சந்தித்து மத்திய அரசு தலையிட்டு இலங்கை தமிழர்களை காக்க தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி மனு ஒன்றை கொடுத்தது. டெல்லியிலிருந்து திரும்பிய எம்ஜிஆரும் அவரது அமைச்சர்களும் இலங்கையில் தமிழர்கள் தாக்கப்படுவதை கண்டித்து கருப்பு சட்டை அணிந்தனர். பாருங்கள், பெரியார் வந்து கருப்பு சட்டை அணிந்து போராட்டம் பண்ணுவார்ல, அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எம்ஜிஆர் வந்து கருப்பு சட்டை அணிஞ்சிக்கிறார். இந்த மாதிரி இலங்கையில் தமிழர்கள் தாக்கப்படுவதை கண்டித்து இந்த மாதிரி கருப்பு சட்டை அணிஞ்சிக்கிறாங்க. அப்படி பாருங்கள், திடீர் திருப்பம். எவரும் எதிர்பாராத நிலையில் அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி 1984 வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டதால் சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுறாரு. அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட செய்தி கேட்டு மக்கள் எல்லாமே அதிர்ச்சி அடைகிறாங்க. தமிழ்நாட்டு அரசியலில் திடீர் திருப்பம் வந்து பார்த்திங்கன்னா அப்போ ஏற்படுது. தமிழ்நாட்டு அரசியல் ஒரு கேள்விக்குறியாயிற்று. மருத்துவர்களின் ஆலோசனையோடு பின்னர் 1984 நவம்பர் 5ஆம் தேதி இந்த மாதிரி எம்ஜிஆர் தனி விமானம் மூலம் அமெரிக்கா கொண்டு செல்லப்பட்டு புரூக்ளின் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். யார்? எம்ஜிஆர். இந்த மாதிரி வந்து தனியாக ஒரு ஃப்ளைட் வச்சு எங்கே போகிறாரு? அமெரிக்காவில் இந்த மாதிரி சிகிச்சைக்காக போகிறாரு. அவர் என்ன சிகிச்சை அப்படின்னா ஒரு அறுவை சிகிச்சை பண்ணியிருப்பாங்க. என்னென்னா சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை. நம்ம கிட்னின்னு சொல்லுவோம்ல, அந்த கிட்னியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிட்னியை வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை தான் இங்கே சொல்கிறாங்க. சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எப்போ அப்படின்னா டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி 1984. அடுத்தது பொது தேர்தல் 1984 வருது, ஒரு இடைத்தேர்தல் வருது. இந்திரா காந்திக்கு பின் பிரதமரான ராஜீவ் காந்தி நாடாளுமன்றத்தை முன்கூட்டியே கலைத்துவிட்டு அதற்கான தேர்தலை நடத்த தீர்மானிக்கிறார். பாருங்கள், தேர்தலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடத்தணும் அப்படின்னா முன்னாடியே வந்து அவங்களோட ஆட்சியை கலைச்சிட்டு ஃபஸ்ட்லேருந்து தேர்தல் நடத்தி ஜெயிக்கிறதுக்கு எல்லாம் பிளான் பண்ணுறாங்க. பாருங்கள், 1984 நவம்பர் 13ஆம் தேதி அதற்கான அறிவிப்பை வெளியிடுறாங்க. என்னது? இந்த மாதிரி வந்து டிசம்பர் 24, 27ஆம் தேதி வந்து நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிடுறாங்க. எம்ஜிஆர் வேறு பார்த்தீங்க அப்படின்னா இந்தமாரி டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி அவருக்கு வந்து ஆப்ரேஷன் வேறு பண்ணியிருக்கிறாங்க. என்னது? சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை ஆப்ரேஷன் வேறு பண்ணியிருக்கிறாங்க. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா அவரால் இங்கே வர முடியுமான்னு தெரில. பட் ஆனால் நம்ம இதில் போட்டிருப்பாங்க பாருங்கள், இந்த மாதிரி நாடாளுமன்ற தேர்தல் வந்து டிசம்பர் 24, 27ஆம் தேதி நடைபெறும்னு சொல்லி தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருவாங்க.
நாடாளுமன்ற தேர்தலுடன் தமிழ்நாட்டு சட்டப்பேரவை தேர்தலையும் நடத்துவதென்று அதிமுக தலைவர்கள் முடிவு பண்ணுறாங்க. பாருங்கள், தமிழ்நாட்டு சட்டப்பேரவை தேர்தலையும் நாடாளுமன்ற தேர்தல் ஒரே நாளில் நடத்திடலான்ட்டு பிளான் போடுறாங்க. அந்த முடிவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர்கிட்ட கேட்குறாங்க. அப்போ எம்ஜிஆர் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அனுமதி கொடுத்துட்றாரு. அதாவது அவர் வந்து எம்ஜிஆர் வந்து பார்த்தீங்கன்னா புரூக்ளின் மருத்துவமனையில் அமெரிக்காவில் இருப்பார். அவர்கிட்ட இந்த மாதிரி கேட்டு அனுமதி வாங்கிடுறாங்க. சரி ஓகே நீங்களும் இந்த மாதிரி முன்கூட்டியே நம்ம சட்டப்பேரவை தேர்தல் நடத்துங்கன்னு சொல்லி முன்கூட்டிடுறாங்க. 1984 8வது பொது தேர்தலை சந்திக்க இருபெரும் கூட்டணிகள் அமைக்கப்பட்டன. என்னென்ன அப்படின்னா அதிமுக கூட்டணி, திமுக கூட்டணி. ஓகேவா? அதாவது அதிமுக கூட்டணியில் யார் யாருன்னா அதிமுக, இந்திரா காங்கிரஸ். ஓகேவா? இந்திரா காங்கிரஸ்னால் இந்திரா காந்தி அம்மையாரோட காங்கிரஸ். யாருன்னா இவங்களுக்கு கீழே இருக்கும். யாருக்கு கீழே அப்படின்னா ராஜீவ்காந்தி தலைமை கீழே இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா காந்தி காமராஜர் தேசிய காங்கிரஸ், ஃபார்வர்டு பிளாக்கு, குடியரசுக் கட்சி, இவங்க எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக கூட்டணியில் இருப்பாங்க. அடுத்து திமுக கூட்டணியில் பாருங்கள் என்னென்ன அப்படின்னா திமுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, ஜனதா கட்சி, முஸ்லீம் லீக்கு, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, தமிழ்நாடு ஃபார்வர்டு பிளாக்கு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியில் இருக்கும். ஓகேவா? எல்லாம் கூட்டணி போடுறாங்க. பாருங்கள், தேர்தல் பிரச்சாரம்லாம் வந்து பெற்றுட்டு வராங்க. என்ன அப்படின்னா அமெரிக்கா நியூயார்க் நகரில் புரூக்ளின் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த எம்ஜிஆரால் இந்த தேர்தலில் நேரடியாக பங்கேற்று பிரச்சாரம் செய்ய முடியாது. ஏன்னா அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறார். அதனால் அவர் பிரச்சாரம் செய்யாத பொது தேர்தல் இதுதான். அவருக்கு பதிலாக அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற நிலையில் தோற்றமளித்த சுவரொட்டிகள் தமிழ்நாடு எங்கிலும் ஒட்டப்பட்டன. பாருங்கள் என்ன பண்ணுறாங்க, அவரால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தேர்தலில் வந்து நிற்க முடியலன்னு சொல்லி அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மாதிரி ஃபோட்டோ வந்து எடுத்துகிட்டு வந்து எல்லா செவத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒட்டுறாங்க. இந்த மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாக ஒட்டுறாங்க. அதை பார்த்தாவது மக்கள் வந்து எம்ஜிஆருக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஓகேவா? இதெல்லாம் ஒரு அரசியல் தந்திரம் தான். அவர் சிகிச்சை பெற்ற ஒளி நாடாக்கள் காண்பிக்கப்பட்டன. பாருங்கள், இந்த மாதிரி வந்து வீடியோஸ் வந்து போட்டு காட்டுறாங்க. அவர் எம்ஜிஆர் வந்து எப்படிலாம் சிகிச்சை வந்து பெற்றுட்டு இருக்காரு அப்படின்ட்டு திரைப்படங்கள் மாதிரி அந்த திரையில் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டி இந்த மாதிரி காட்டுறாங்க. ஓகேவா? எம்ஜிஆர் உடல்நிலை தெளிவாகி வருவதையும் இந்திரா காந்தியின் இறுதி ஊர்வல காட்சிகளையும் இணைந்து வெற்றி திருமகன் என்று பெயரிடப்பட்ட திரைப்படம் திரையரங்கில் காண்பிக்கப்பட்டது. பாருங்க, இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா இந்திரா காந்தியோட இறுதி ஊர்வலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவரால் கலந்துக்க முடியாது, எம்ஜிஆரால் கலந்துக்க முடியாது. பட் ஆனால் எம்ஜிஆரால் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் வந்து கலந்துக்கிட்ட மாதிரி ஒரு திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பயே கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி வந்து கட்சிகள் வந்து இறுதி ஊர்வல காட்சியும் இந்த மாதிரி எம்ஜிஆரோட வந்து இந்த மாதிரி எம்ஜிஆர் வராரு அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி திருமகள் அப்படின்னு ஒரு பெயரிடப்பட்ட ஒரு திரைப்படத்தையும் திரையரங்குகளில் காட்டியிருப்பாங்க. அதை தான் இங்கே வந்து சொல்ல வராங்க. ஓகேவா? சரி, அடுத்து பாருங்கள் தேர்தல் முடிவுகள். நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் சட்டப்பேரவை தொகுதிகளும் 1984 டிசம்பர் 24 ஒரே நாளில் ஓட்டுப்பதிவு பார்த்திங்கன்னா நடக்குது. ஒரே நாள்லேயே நடக்குது. 1984 டிசம்பர் 24 ஒரே நாள்லேயே நடக்குது. ஒரு சுயேட்சை வேட்பாளர் இறந்ததால் வடசென்னை நாடாளுமன்ற தொகுதியிலும் எழும்பூர் சட்டப்பேரவை தொகுதியிலும் தேர்தல் நிறுத்தி வைக்கப்பட்டது. பாருங்கள், தேர்தல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறுத்திடுறாங்க. எங்கெங்க? வடசென்னை நாடாளுமன்ற தொகுதியிலையும் எழும்பூர் சட்டப்பேரவை தொகுதியிலையும் பார்த்தீங்க அப்படின்னா நிறுத்திடுறாங்க. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு சுயேட்சை வேட்பாளர் இறந்துட்டனால. எஞ்சியுள்ள 38 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் ஓகேவா 233 சட்டப்பேரவை தொகுதிகளிலும் ஓட்டுப்பதிவு நடைபெற்றது. பாருங்கள், இந்த மாதிரி வந்து ஓட்டுப்பதிவு வந்து பார்த்திங்கன்னா நடக்குது. இந்த மாதிரி முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிடுறாங்க. தேர்வோட முடிவுகள் வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிடுறாங்க. தேர்தல் முடிவுகள், சட்டப்பேரவைக்கான முடிவுகள் வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னா அதிமுக வந்து 132 இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஜெயிச்சிருக்கும். ஓகேவா? இந்திரா காங்கிரஸ் 62 இடம், காந்தி காமராஜ் காங்கிரஸ் வந்து 2, ஃபார்வர்டு பிளாக் வந்து பார்த்திங்கன்னா 1, மொத்தம் 198 இடத்துல பார்த்திங்கன்னா திமுக வந்து ஜெயிச்சிருக்கும். சாரி, அதிமுக வந்து ஜெயிச்சிருக்கும், திமுக கிடையாது. திமுக கூட்டணி பார்த்திங்கன்னா 20 இடத்துல தனியாக நின்று ஜெயிச்சிருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஒரு 5 இடம், ஜனதா கட்சி ஒரு 3, முஸ்லீம் லீக் 2, இந்திய கம்யூனிஸ்ட் 2, தமிழ்நாடு ஃபார்வர்டு பிளாக் 1, மொத்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 33 இடத்துல தான் திமுக வந்து கூட்டணி போட்டு ஜெயிச்சிருக்கும். திமுக தனியாக ஜெயிச்சது 20, பட் ஆனால் கூட்டணியோட போட்டு மொத்தம் 33 இடத்துல ஜெயிச்சிருக்கும். மீதி 198 இடத்துல ஒரு அமோக வெற்றியை எந்த கூட்டணி கைப்பற்றியிருக்கும்னா நம்ம அதிமுக கூட்டணி தான் கைப்பற்றியிருக்கும். ஏன்னா அதிமுக கூட்டணி தனியாக நின்று பாருங்கள், அதிமுக 132 பிளேஸு, இந்திரா காந்தி காங்கிரஸ் ஒரு 62 பிளேஸு. இதுவே பாருங்கள் எவ்வளோ வந்துருச்சு. ஓகேவா? மற்ற கட்சியெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1, 2 இந்த மாதிரி தான் ஜெயிச்சுக்கிறாங்க. ஓகேவா? சரி பாருங்கள், இந்த தேர்தலில் அதிமுக 155 இடங்களில் போட்டி போட்டு 132 இடங்களை கைப்பற்றியது. பர்சன்டேஜ் பாருங்கள் 39.09%. அடுத்தது இந்திரா காங்கிரஸ் 72 இடங்களில் போட்டி போட்டு 62 இடங்கள் வெற்றி பெற்றது. அது ஓட்டிங் பர்சன்டேஜ் பாருங்கள் 16.46% வந்து இந்த மாதிரி வந்து பெற்றிருக்குது. ஆனால் 168 இடத்துல தனிச்சு நின்று போட்டியிட்ட திமுக வெறும் 20 இடங்களை மட்டும்தான் வென்றது. 29.49%. திமுக கூட்டணி நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று சட்டப்பேரவையை தேர்தலில் தோல்வியை தழுவியது. பாருங்கள், திமுக கூட்டணி நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஆனால் சட்டப்பேரவை தேர்தலில் தோல்வியை தழுவிடுச்சு. அதை தான் இங்கே சொல்கிறாங்க.
முன்னாள் அதிமுக அமைச்சர் SD சோமசுந்தரத்தின் நமது கழகம் இந்த தேர்தலில் படுதோல்வி அடைந்தது. பாருங்கள், முன்னாள் அதிமுக அமைச்சர் யார்? SD சோமசுந்தரம் ஒருத்தர் இருப்பார். அவரோட நமது கழகம் அப்படின்ற ஒரு கட்சி வந்து இந்த தேர்தலில் படுதோல்வி அடைஞ்சிருச்சு. பாருங்க, அவரே பட்டுக்கோட்டை தொகுதியில் போட்டிட்டு தோற்றார். பாருங்கள், இந்த சோமசுந்தரமே பட்டுக்கோட்டை தொகுதியில் போட்டி போட்டு தோற்று போயிருப்பார். அதே போன்று பல நெடுமாறன், SS ராஜேந்திரன், மு.க. ஸ்டாலின், KD தங்கமணி, அதுக்கப்புறம் சீனிவாசன், புலவர் கோவிந்தன், ரா நெடுஞ்செழியன் தான் இங்கே ராசெலியன்னு கொடுத்துருக்காங்க, ஆகியோரும் தோற்கடிக்கப்பட்டனர். பாருங்கள், இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தோற்றுறாங்க. எம்ஜிஆர் அமைச்சரவையில் இருந்த 18 அமைச்சர்கள் வெற்றி பெற்றனர். பாருங்கள், எம்ஜிஆரோட அமைச்சரவையில் இருந்த 18 அமைச்சர்கள் தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. ஆண்டிப்பட்டி தொகுதியில் போட்டியிட்ட எம்ஜிஆர் தமிழ்நாடு ஃபார்வர்டு பிளாக் சார்பில் போட்டியில் வல்லரசை 31,484 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்தார். பாருங்கள், எம்ஜிஆர் வந்து தமிழ்நாடு ஃபார்வர்டு பிளாக் சார்பில் போட்டியிட்ட வல்லரசர், ஓகேவா, ஆண்டிப்பட்டி தொகுதியில் போட்டியிட்ட எம்ஜிஆர் தமிழ்நாடு ஃபார்வர்டு பிளாக் கட்சி சார்பாக வந்து ஒருத்தர் போட்டி போட்டுருக்காங்க. யாருன்னா வல்லரசு, ஓகேவா. அவர் வந்து 31,484 வாக்கு வித்தியாசத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெயிச்சிருக்காரு எம்ஜிஆர், ஓகேவா, வல்லரசை. அடுத்து பாருங்கள், நாடாளுமன்ற மக்களவைத் தேர்வுகள் என்ன, அந்தோட தேர்வு முடிவுகள் என்னென்னு பார்க்கலாம். இந்திரா காந்தியோட இதுவும் பார்த்திங்கன்னா 25 இடம் ஜெயிச்சிருக்குது. அதிமுக வந்து பார்த்திங்கன்னா 12 இடம், திமுக 1 இடம் தான் ஜெயிச்சிருக்குது, ஓகேவா. இந்திரா காங்கிரஸும் அதிமுகவும் இந்தமாரி போட்டி போட்டு அனைத்து இடங்களிலும் வெற்றி பெற்றன. திமுக போட்டியிட்ட 25 இடங்களில் கலாநிதி மட்டும் மத்திய சென்னை தொகுதியில் வெற்றி பெற்றார். பாருங்கள், கலாநிதி மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா மத்திய சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு தொகுதியில் மட்டும் அவர் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெற்றிருக்கிறார், ஓகேவா. அடுத்தது பாருங்கள், எம்ஜிஆரோட 3வது ஆட்சி, 3ஆம் முறை முதலமைச்சர். அமெரிக்காவில் சிகிச்சையை முடித்துக்கொண்டு எம்ஜிஆர் 1985 பிப்ரவரி 4ஆம் தேதி சென்னை திரும்புகிறாரு. அவர் மீண்டும் அதிமுகவின் சட்டப்பேரவைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் ஆளுநர் மாளிகைக்கு சென்று குரானாவை சந்தித்தார். பிப்ரவரி 7ஆம் தேதி குரானாவை சந்திக்கிறாரு. பின்னர் ஆளுநர் மாளிகையில் பதவியேற்பு விழா நடைபெற்றது. எம்ஜிஆர் தொடர்ந்து 3வது முறையாக முதலமைச்சர் பொறுப்பேற்றார். காமராஜருக்கு பின் 3வது முறையாக முதலமைச்சராக இருந்தது எம்ஜிஆர் தான் என்பதில் ஐயமில்லை. பாருங்கள், இங்கே கொடுத்துருக்கான். காமராஜருக்கு அப்புறம் 3வது முறையாக ஒருத்தர் வந்து முதலமைச்சராக இருந்தது யார் அப்படின்னா அது வந்து எம்ஜிஆர் தான். அதை தான் வந்து இங்கே வந்து சொல்கிறாங்க, சரியா. அடுத்து பாருங்கள், அமைச்சரவை. எம்ஜிஆரின் 3வது அமைச்சரவையில் இடம்பெற்றவங்க யாருன்னா நெடுஞ்செழியன் நிதி அமைச்சர், பன்ருட்டி ராமச்சந்திரன் வந்து மின்சாரம், கிருஷ்ணசாமி தொழிலாளர் நலம், RM வீரப்பன் வந்து செய்தி அறநிலைத்துறை, அரங்கநாயகம் வந்து பார்த்திங்கன்னா கல்வி, காளிமுத்து வந்து விவசாயம், பொன்னையன் வந்து சட்டம், டாக்டர் ஹண்டே பார்த்திங்கன்னா சுகாதாரத்துக்கு, முத்துசாமி வந்து போக்குவரத்து, திருநாவுக்கரசு வந்து பார்த்திங்கன்னா உணவுத்துறை, சவுந்தரராஜன் வந்து வீட்டு வசதி, ஊராட்சி வசதி, அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டு, MR கோவிந்தன் வந்து பார்த்திங்கன்னா பிற்படுத்தப்பட்டோர் நலம் சார்ந்த அமைச்சர், கோமதி வந்து பார்த்திங்கன்னா சமூக நலம், சத்துணவு. பாருங்கள், சத்துணவுக்கு தனியாக ஆளு நான் சொன்னேன்ல தனியாக நியமிச்சிருப்பாங்கன்ட்டு, அதுக்குன்னு தனியாக ஒரு அமைச்சகமே போட்டாங்க. பாருங்கள், சத்துணவு நலம், சமூக நலம்லாம் வந்து பார்த்திங்கன்னா கோமதி, விஜயலட்சுமி பார்த்திங்கன்னா கதர், யூசுப் வந்து பார்த்திங்கன்னா பொதுப்பணித்துறை, சாத்தூர் KKSS ராமச்சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா கூட்டுறவு ஊரகத்துறை தொழில், ஓகேவா. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணுறாருன்னா முந்தைய அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த 6 பேர் புதிய அமைச்சரவை இடம்பெறவில்லை. பாருங்கள், எம்ஜிஆரோட முந்தைய அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த ஒரு 6 பேர் இப்போ இருக்கக்கூடிய ஜெயிச்சாங்கல்ல இப்போ எலெக்ஷனில் 1985 அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இடம் பெறலை அப்படின்றாங்க. இந்த 1985 வந்து அந்த 6 பேர் வந்து பார்த்திங்கன்னா இடம் பெறலை அப்படின்றாங்க. 6 பேர் வந்து புதிய அமைச்சரவையில் இடம் பெறவில்லை அப்படின்றாங்க, ஓகேவா. அடுத்து பாருங்கள், சட்டப்பேரவை. 1985 பிப்ரவரி 25ஆம் தேதி கூடிய சட்டப்பேரவையில் ப.உ. சண்முகம் தற்காலிக சபாநாயகராக இருந்து உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். பாருங்கள், இது முக்கியம். ஏன் அப்படின்னா தற்காலிக சபாநாயகர்னாவே நம்மளுக்கு முக்கியம். ஏன்னா அவர் தான் வந்து பதவி பிரமாணம் புதுசாக வந்து இந்த மாதிரி வந்து அமைச்சரவைக்கு வந்து பதவி பிரமாணம் பண்ணால் அவர் தான் பண்ணி வைப்பார். அந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறாரு. அதன் பின் B.H. பாண்டியன் சபாநாயகராகவும் V.B. பாலசுப்ரமணியம் துணை சபாநாயகராகவும் போற்றியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டனர். பாருங்கள், இந்த மாதிரி வந்து நம்ம புதுசாக வந்து எம்எல்ஏக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பதவி பிரமாணம் எடுக்கிறாங்கல்ல, அதுக்கெலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறது வந்து தற்காலிக சபாநாயகர் தான், ஓகேவா. அந்த மாதிரி வந்து புதுசாக எம்எல்ஏ இந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டில், ஓகேவா. அதே மாதிரி தான் மேல் இடத்துலையும் ஃபாலோ பண்ணுவாங்க. பட் பார்த்துக்கோங்க, ஏன்னா இந்த சபாநாயகர்னாலே கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான்,
அடுத்து பாருங்கள், நம்ம ஸ்டார்டிங்கில் முன்னாடி பார்த்துருப்போம், ஒருத்தர் தற்காலிக சபாநாயகராக இருந்திருப்பார். அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மனதாக வந்து இன்னொருத்தரை வந்து சபாநாயகராக வந்து நியமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த ஆட்சிலையும் 1985 இந்த மாதிரி ஆட்சி பொறுப்பேற்றதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து தற்காலிக சபாநாயகராக பாவு சண்முகம் இருப்பார். அதுக்கப்புறம் பிஹெச் பாண்டியன் வந்து சபாநாயகராகவும் விபி பாலசுப்ரமணியம் வந்து துணை சபாநாயகராகவும் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டனர் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இதையும் பார்த்துக்கோங்க, ஏன்னா இது 1985, ஓகேவா? அதனால் இதையும் பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். அடுத்து பாருங்கள், மூர் மார்க்கெட்டுக்கு முடிவு. சென்னை நகருக்கு வருவோர் விரும்பி வரும் அங்காடியாக திகழ்ந்த மூர் மார்க்கெட் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் 1985 மே 29 எரிந்து சாம்பலாயிட்டு. பாருங்கள், எரிஞ்சு சாம்பலாயிருச்சு. இந்த இடம் அந்த நாள் சென்னை நகர்மன்ற தலைவராக இருந்த கர்னல் சர் ஜான் மூர் என்பவரின் முயற்சியால் மார்க்கெட்டாக மாற்றப்பட்டு 1900 நவம்பர் மாதம் கட்டி முடிக்கப்பட்டது. எப்போ? 1900 நவம்பர் மாதம் கட்டி முடிச்சிருக்கிறாங்க. ஆளுநர் ஆர்தர் கல்லாக் திறந்து வைத்தார். எப்போ? அப்பயே, ஓகேவா? வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் ரயில் நிலையத்துக்கு அருகில் இருந்த மூர் மார்க்கெட்டின் ஒரு பகுதி சென்ட்ரல் புகைவண்டி நிலையத்தை விரிவுபடுத்துவதற்காக அகற்றப்பட்டது. அதாவது சென்ட்ரல், ஓகேவா, சென்ட்ரல் ரயில் நிலையத்துக்கு பக்கத்தில் இருந்த மூர் மார்க்கெட்டோட ஒரு பகுதி தான் சென்ட்ரல் புகைவண்டி நிலையத்தை வந்து விரிவுபடுத்தணும், ஓகேவா? சென்ட்ரல் ரயில் ஸ்டேஷன் இருக்குல்ல, அதை வந்து விரிவுபடுத்துறதுக்காக கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா அகற்றிருப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதன் பின் மூர் மார்க்கெட்டை வேறு இடத்துக்கு மாற்றுவதற்கான முயற்சியை மேற்கொண்டிருப்பாங்க. இந்த மூர் மார்க்கெட் வளாகத்தை வேறு இடத்துக்கு நம்ம மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் மேற்கொண்டிருப்பாங்க. அந்த நிலையில் தான் நள்ளிரவில் மூர் மார்க்கெட் தீப்பற்றி எரிந்தது. பட் ஆனால் யார் எரிச்சாங்க, என்ன ஆகுதுன்றது கடைசி வரைக்கும் அது கேள்விக்குறியாக தான் இருக்குது. அதான் இங்கே சொல்லியிருப்பாங்க. பேரிழப்பை ஏற்படுத்திய இந்த விபத்துக்கான காரணம் இன்று வரை அவிழ்க்கப்படாத மர்ம முடிச்சாகவே இருந்து வருகிறதுன்றாங்க. யார் அதை பற்ற வச்சாங்க, என்ன பண்ணாங்க, ஆக்சுவலாக எதுவுமே தெரியல. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், ஊராட்சி தேர்தல். 1986 பிப்ரவரி 23 நடைபெற்ற ஊராட்சி மன்றங்களுக்கான தேர்தலில் திமுக அணி வெற்றி பெற்றது. மொத்தம் 97 நகரசபை தலைவர்கள் பதவிகளுக்கான நடத்தப்பட்ட தேர்தலில் திமுக 64 இடங்களை கைப்பற்றியது. அதன் கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னா கட்சிகளாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, முஸ்லீம் லீக், ஜனதா கட்சி ஆகியவை 8 இடங்களில் வெற்றி பெற்றன. அதிமுகவுக்கு 11 இடங்களும், இந்திரா காங்கிரஸுக்கு 11 இடங்களும், சுயேட்சைக்கு 3 இடங்களும் வந்து கொடுக்குறாங்க. பாருங்கள், இந்த மாதிரி வந்து மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா ஊராட்சி எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா திமுக தான் ஜெயிக்குது. அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் ஜெயிக்கிறாங்க. இந்த தேர்தலில் எம்ஜிஆருக்கு நகரங்களில் செல்வாக்கு இல்லை என்பதை காட்டுவதாக இருந்தது. இருப்பினும் திமுக பஞ்சாயத்து தேர்தலில் எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை. பாருங்கள், பஞ்சாயத்து எலெக்ஷன் நடக்குது, ஆனால் பஞ்சாயத்து தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவு வெற்றியை பெறலை. எனவே இந்த ஊராட்சி தேர்தல் திமுக நகர்ப்புறங்களில் செல்வாக்கு பெற துவங்கியதையும் அதிமுக கிராமங்களில் அதன் செல்வாக்கு குறையாமல் இருந்ததையும் காட்டுவதாக இருந்தது அப்படின்றாங்க. நகர்ப்புறங்களில் நடந்த தேர்தலில் அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்காக வந்து இது பண்ணலை, ஓகேவா? 11 இடத்துல தான் ஜெயிச்சது. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிருக்கிறாங்க அதிமுக, எங்கள் கிராமப்புறத்தில், ஓகேவா? அதை தான் இங்கே சொல்லிகிட்டு இருக்காங்க. மேல் சபைக்கு முடிவு. தமிழ்நாட்டின் மேல் சபை 120 ஆண்டுகளாக செயல்பட்டு வந்தது. அதில் 63 உறுப்பினர்கள் இடம்பெற்றிருந்தன. பாருங்கள், 63. மாப்போ சிவஞானம் மேல் சபை தலைவராக இருந்தார். கருணாநிதி உறுப்பினராக இருந்தார். 1986 ஏப்ரல் மாதம் ஆளுநர் காலியான 3 இடங்களுக்கு உறுப்பினர் நியமிக்கப்பட்டனர். பாருங்கள், ஆளுநர் வந்து காலியான 3 இடங்களுக்கு உறுப்பினர் வந்து நியமிச்சிருக்கிறாரு. இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து 1986 மே 14 மேலவையை கலப்பதற்கான மசோதா சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டு மத்திய அரசின் ஒப்புதலுடன் செப்டம்பர் 4 மேலவை முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. பாருங்கள், செப்டம்பர் 4 மேலவை முடிவு கொண்டு வரப்பட்டதுன்றாங்க. எப்போ வந்து மசோதா வந்து சட்டப்பேரவையில் நிறைவேற்றிருப்பாங்கன்னா பாருங்கள், செப்டம்பர் 4 இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க, ஓகேவா? ஆனால் இந்த மாதிரி சட்டப்பேரவையில் மசோதா நிறைவேற்றப்பட்டது, ஓகேவா? எப்போ அப்படின்னா 1986 மே 14, ஓகேவா? செப்டம்பர் 4 கிடையாது. இங்கே பாருங்கள், 1986 மே 14 மேலவையை கலைப்பதற்கான மசோதா சட்டப்பேரவையில் நிறைவேற்றிட்டாங்க. பட் ஆனால் மேலவை வந்து எப்போ முடிவுக்கு கொண்டு வந்தாங்கன்னு கேட்டால் செப்டம்பர் 4 மேலவை முடிவு கொண்டு வரப்பட்டது, ஓகேவா? பார்த்துக்கோங்க. பட் ஆனால் நம்ம புக்கில் என்ன படிச்சிருப்போம்னா 1986 நவம்பர் 1 தான் படிச்சிருக்கோம், ஓகேவா? நீங்கள் அந்த டேட்டாவை மைண்டில் ஸ்டோர் பண்ணி வைங்க. அதே மாதிரி இதையும் படித்து வச்சுக்கோங்க, சரியா? சரி, அடுத்து பாருங்கள், சிலை திறப்பு. 1987 மே 24 சென்னையில் சீபா ஆதித்தனார் உருவச்சிலையை முதலமைச்சர் எம்ஜிஆர் திறந்து வைத்தார். பாருங்கள், சீபா ஆதித்தனார், சிவந்தி ஆதித்தனார்னு சொல்லுவோம்ல, அவர் தான், ஓகேவா? அவரோட சிலையை வந்து திறந்து வைக்கிறாரு. அன்றைக்கே சென்னை ஆரிஸ் சாலைக்கு ஆதித்தனார் சாலை என்று பெயர் சூட்டப்படுது. பாருங்கள், சென்னையில் இருக்கக்கூடிய ஆரிஸ் சாலைக்கு ஆதித்தனார் சாலைன்னு சொல்லி பேரை மாற்றிடுறாங்க. அதே போன்று 1987 டிசம்பர் 21 சென்னையில் விமான நிலையத்துக்கும் கிண்டிக்கும் இடையே கத்திப்பாரா சந்திப்பில் நேரு சிலை ராஜீவ்காந்தியால்
சிலைகள் திறக்கப்பட்டது. பாருங்கள், நேருவோடைய சிலை வந்து பார்த்தீங்கன்னா ராஜீவ்காந்தியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணுறாரு. எந்த இடத்துக்கு? விமான நிலையத்துக்கும் கிண்டிக்கும் இடையே அந்த கத்திப்பாரா சந்திப்பில், ஓகேவா, நேருவோட சிலையை ஓப்பன் பண்ணுறாரு. வெண்புறாக்கள் பறக்க விடப்பட்டன. நேருவின் சிலையை அமைத்த சிற்பிமணி நாகப்பாவும் பீடத்தை அமைத்த கணபதி ஸ்தபதியும் பொன்னாடை போர்த்தி பரிசுகள் வழங்கி சிறப்பிக்கப்பட்டன. பாருங்கள், இந்த இடத்துல இருக்கக்கூடிய நேரு சிலையை வந்து வடிவமைச்ச சிற்பி யாருன்னா மணி நாகப்பா, ஓகேவா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பீடத்தை அமைச்சது யாருன்னா கணபதி ஸ்தபதி. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொன்னாடை போற்றி பரிசுகளும் வந்து வழங்குறாங்க. அதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. மாமனிதரின் மறைவு, எம்ஜிஆர் வந்து பார்த்தீங்கன்னா இறந்துடுறது, அதான் இங்கே சொல்கிறாங்க. 1987 டிசம்பர் மாதம் 24 புரட்சித் தலைவர் என்று மக்களால் பாசத்தோடு அழைக்கப்பட்ட எம்ஜிஆர் மாரடைப்பால் மரணமடைந்தார். பாருங்கள், மாரடைப்பால் வந்து மரணமடைகிறார். எப்போ? டிசம்பர் மாதம் 24 1987. அவரது உடல் இறுதி மரியாதைக்காக ராஜாஜி மண்டபத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது. லட்சக்கணக்கானோர் இறுதி அஞ்சலி செலுத்தினர். பிரதமர் ராஜீவ்காந்தி அவர் உடல் மீது மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். பாருங்கள், ராஜீவ்காந்தி வந்து எம்ஜிஆரோட உடலில் வந்து இந்த மாதிரி மலர் வளையம் வச்சு அஞ்சலி செலுத்துகிறாரு. எம்ஜிஆரின் இறுதி ஊர்வலத்தில் லட்சக்கணக்கானோர் கலந்து கொண்டனர், ஓகேவா. அவரது உடல் சந்தன பெட்டிக்குள் வைக்கப்பட்டு அரசு மரியாதையுடன் அண்ணா சமாதியின் தெற்கே நல்லடக்கம் செய்யப்பட்டது. எப்போ? டிசம்பர் 25 அதுக்கு அடுத்த நாள். நிதி அமைச்சர் நெடுஞ்செழியன் இடைக்கால முதலமைச்சராக பதவியேற்றார். இதுக்கு முன்னாடியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1969 அண்ணா இறந்தப்போ இதே மாதிரி தான் நெடுஞ்செழியன் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இடைக்கால முதலமைச்சராக பதவியேற்பார். இதே மாதிரி வந்து பாருங்கள், ஒரு 20 வருஷம் கிட்டத்தட்ட கழித்து 1987 பார்த்தீங்க அப்படின்னா, ஓகேவா, கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம், ஓகேவா. அதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நெடுஞ்செழியன் தான் வந்து இடைக்கால முதலமைச்சராக பதவியேற்கிறார், ஓகேவா. அடுத்து பாருங்கள், விருப்பானை. எம்ஜிஆரே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன விருப்பம்னு சொல்லிட்டு முன்னாடி எழுதி வச்சுருப்பார். அதை பாருங்கள். எம்ஜிஆர் உயிருடன் இருக்கும்போதே 1986 ஏப்ரல் 28 23 பக்க விருப்பானை எழுதினார். பாருங்கள், இந்த மாதிரி வந்து ஏப்ரல் 28 எழுதிட்டார். அவர் இறந்தது வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் 24 தான், அதுவும் 1987 தான். ஆனால் இவர் பாருங்கள் 1986 இந்த மாதிரி 23 பக்கம் விருப்பானை எழுதுறாரு. அதில் ராமாவரம் தோட்டத்தில் எம்ஜிஆர் ஊமைகள் இல்லம் ஒன்று வந்து ஏற்படுத்தணும்னு சொல்லி எழுதுறாரு. அதில் ஊமைகள், காது கேளாதவர்கள் இலவசமாக தங்கி பேசுவதற்கு சிகிச்சையும் பயிற்சியும் அளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவர் வந்து எழுதி வச்சுருக்கார், ஓகேவா. காது கேளாதவர்கள் தங்கி காது கேட்பதற்கான கருவிகளையும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே பெறணும். இவருக்கு சொந்தமான தியாகராய நகர் ஆற்காடு 27ஆம் எண் கட்டிடம் எம்ஜிஆர் நினைவு இல்லமாக்கப்பட்டு அதில் இவரது பரிசு பொருட்கள், புத்தகங்கள் போன்றவை வைக்கப்படுதல் வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. பாருங்கள், அவரே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாரி அவருக்கு சொந்தமான தியாகராய நகரில் ஆற்காடு 27ஆம் எண் கட்டிடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எம்ஜிஆர் நினைவு இல்லமாக மாற்றணும் அப்படின்ட்டு அவரே எழுதி வச்சுருக்கார், ஓகேவா. அரசாங்க செலவை தவிர்க்கவே தனது வீட்டை நினைவு இல்லமாக ஏற்பாடு செய்ததாக விருப்பானையில் குறிப்பிட்டுள்ளார். பாருங்கள், எம்ஜிஆரே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விருப்பானையில் எழுதியிருக்காரு. அதாவது கவர்மெண்ட்டோட செலவை வந்து பார்த்திங்கன்னா தவிர்க்கணும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வீட்டை நானே வந்து இந்த மாதிரி வந்து இல்லமாக வந்து நினைவு இல்லமாக ரெடி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து விருப்பானையில் எழுதியிருக்கிறாரு. அதன்படி இவரது சத்யா ஸ்டூடியோ வந்து சத்யபாமா எம்ஜிஆர் மாளிகை என்று பெயர் மாற்றம் செய்யப்படுது. பாருங்கள், அதையும் அவர் எழுதி வச்சுருக்கார். என்ன அப்படின்னா சத்யா ஸ்டூடியோ அப்படின்றது சத்யபாமா எம்ஜிஆர் மாளிகை அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாற்றம் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்தமாரி சொல்லியிருக்காரு. அதை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சொல்கிறாங்க. அவ்வளோதான். இதோட பார்த்தீங்க அப்படின்னா எம்ஜி ராமச்சந்திரன் எம்ஜிஆர் அவர்களோட சகாப்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்சது, ஓகேவா. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட்டும் இருக்கும். ஸோ நிறையா நம்ம புதுசாகவும் பார்த்துருப்போம். ஸோ நீங்கள் வந்து படித்து வச்சுக்கோங்க, ஒன்ஸ் ரீட் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்திய விடுதலை போராட்ட வரலாறு புக்கையும் நம்ம ஃபினிஷ் பண்ண ட்ரை பண்ணுவோம். அதே மாதிரி தற்கால தமிழ்நாட்டு வரலாறு இந்த 2 புக்கையும் நம்ம வந்து எக்ஸாமுக்குள்ளே ஃபினிஷ் பண்ண ட்ரை பண்ணலாம், ஓகேவா. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.